நேரலை வந்துருச்சுயா. தொடங்கிங்கய்யா. நன்றிங்க நன்றிங்க, மகிழ்ச்சிங்கய்யா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய 57வது மின்னூல் வெளியீட்டு அரங்கமானது இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் ஆண்டு 2054 மீனம் பங்குனி 28 இன்றைய நாளில் மிக சிறப்பாக இந்த நிகழ்வானது தொடங்குகிறது. பொருளாதாரம் குறித்து பல்வேறு நிலைகளிலே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிக அழகான ஒரு சிறப்பான ஒரு நூலினை நம்முடைய மதிப்பிற்குரிய அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் தோழர் மா அமரேசன் அவர்கள் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்கிற ஒரு அருமையான நூலினை படைத்து இந்த சமூகத்திற்காக அளித்திருக்கிறார்கள். அந்த நூல் குறித்த அந்த நூலினை வெளியிடுவதும் அந்த நூல் குறித்த திறனாய்வுமாக இந்த அரங்கமானது விரிகிறது. முதலிலே நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக வேறொரு நிகழ்ச்சியோடு இதை தொடங்கலாம் என்று நினைக்கிறோம். இன்று இந்த நிகழ்ச்சியை நிறுத்திவிடலாமா என்கிற ஒரு சிந்தனையோடு இன்று வேண்டாம், வேறொரு நாளில் வைத்துக் கொள்ளலாமா என்கிற ஒரு சிந்தனை தோன்றியது. அதற்கான காரணம், நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனராகவும் இயக்குநராகவும் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய நம்முடைய அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களுடைய தமையனார் அவர்கள் திரு வீரலூர் புனித அந்தோனியார் ஆலயத்தினுடைய அருள் தந்தையராக இருக்கக்கூடிய ஜேசுதாஸ் அவர்கள் 10/4/2023 அன்று இயற்கை அடைந்தார்கள். அதனால் இதனை தள்ளி வைக்கலாமா என்கிற சிந்தனையும் இருந்து என்றாலும் கூட அறிவித்ததன்படி நடத்த வேண்டும் என்கிற ஒற்றை எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியானது தொடங்குகிறது. அந்த வகையிலே மதிப்பிற்குரிய ஜெயசுதாஸ் ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த பதிவு செய்து கொள்கிறோம். ஐயா அவருடைய படத்தினை இங்கு பகிர விரும்புகிறோம். ஐயா அவருடைய படம் இருக்கிற போது நாம் ஒரு நிமிட ஒரு அமைதி காக்கலாம் என்று விரும்புகிறோம். நீங்க அதை பகிர்ந்துறீங்களா ஐயா? எனக்கு இதுல என்னால இதுல பதிவேற்ற முடியல. இது ஐயா அவருடைய மன்னர் ஐயா, நீங்க பதிவேற்றி காட்டலாமா? ஐயா தான், ஐயாவுடைய அண்ணன் தமையனார் ஐயா தான். ஐயா அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். ஐயா ஆமா, ஐயா அவர்களுக்காக ஒரு நிமிட மௌன அஞ்சலி நாம் செலுத்துவோம். படம் தெரியல? தெரியுதுங்கய்யா. ஐயா அவர்களுக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோம். ஐயா அவருடைய ஆன்மா அமைதியடைவதற்காக. நன்றி. ஐயா அவருடைய ஆன்மா அமைதி கொள்ளட்டும். அனைவருடைய எண்ணமும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். முதலில் இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரையை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய பாவலர், சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்
செந்தமிழ் தேனி நம்முடைய மன்னர் மன்னன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்கய்யா, வரவேற்புரையை தாருங்கள். வையம் மணலாய் சுடன்று பின்னே வந்த நிலமனைத்தும் பெய்யும் மழையில் செழித்த பயிராய் வந்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் நான். சான்றோர் தளம் மற்றும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமம் இணைந்து நடத்தும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 57 குழுமியிருக்கிற சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். திருவள்ளுவர் ஆண்டு 2054 மீனத்திங்கள் 28ஆம் நாள் 11/4/2023 செவ்வாய்க்கிழமை இன்றைய இந்த அமர்வில் சான்றோர் தளத்தினுடைய 57வது நூல் மின்னூலாக்கப்படுகிறது. புகழ்பெற்ற அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளரும் பௌத்த அறிஞரும் பன்னூல் ஆசிரியருமாக விளங்கக்கூடிய அறம் மா அமரேசன் அவர்கள் எழுதி தமிழ் குமுகத்திற்கு வழங்கி இருக்கும் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்கிற இந்த நூல் இன்றைய மின்னூல் அரங்கத்தில் ஆய்வுக்காக எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த நிகழ்விற்கு மிக கால பொருத்தமாக முனைவர் பட்டம் பெற்ற ஆசிரியர், நம்முடைய சான்றோர் தளத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்விற்கு நல்ல செந்தமிழ் இசையினை வழங்க வர இருக்கின்ற மயிலாடுதுறை ஆவா கல்லூரியினுடைய தமிழாய்வுத்துறை பேராசிரியர் முனைவர் நன்னானேசு ரமேஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்வில் சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரும் பொறியியல் முனைவருமாகிய அறிஞர் பால முருகன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இன்று நோக்க உரை ஆற்ற இருந்த சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் ஐயா அமிர்தம் பீட்டர்ராஜன் அவர்கள் தன்னுடைய உடன்பிறப்பினுடைய மறைவு நிகழ்வில் பங்கேற்பதனாலே இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்க முடியவில்லை. இந்த நிகழ்வை நிறுத்திவிடலாம் என்று கருதி நான் சொன்ன பொழுது சரி என்று ஏற்றவர் பின்பு அனைத்தும் மக்கள் இந்த நிகழ்வை நிறுத்த வேண்டாம் என்று நடத்துங்கள் என்று என்னிடம் அதை தெரிவித்தார்கள். எனவே இந்த நிகழ்வை நாம் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அளவிலே தன்னுடைய குடும்பத்தில் ஒரு துயர நிகழ்வு இருந்த பொழுதும் கூட எடுத்துக்கொண்ட பணியை செவ்வனே செய்ய வேண்டும், அதில் ஒரு தொய்வு வந்துவிடக்கூடாது, சான்றோர் பெருமக்களுக்கு ஒரு இடையூறு வந்துவிடக்கூடாது என்று கருதுகிற மனப்பாங்கு இருப்பதனால்தான் அவர் சான்றோர் தள நிறுவன தலைவராக இருக்கிறார் என்பதை சொல்லி, ஐயா அவர்கள் நிகழ்விலே பங்கேற்கவில்லை என்றாலும் இந்த நினைவுகள் முழுவதும் அவருக்கு இந்த நிகழ்வின் மீது இருக்கும் என்பதையும் சொல்லி அவரையும் நாம் இந்த இடத்திலே வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்த்துறை வழங்க இருக்கிற தமிழ்நாட்டு அரசினுடைய மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய குழு உறுப்பினரும் நானூறு IAS அகாடமியினுடைய இயக்குனரும் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவருமாகிய பேராசிரியர் முனைவர் தமிழ் இயலன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அதுபோல தமிழ்நாட்டின் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் கைம்பெண்கள் நலவாரிய குழு உறுப்பினரும் சமூக நீதி எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் சங்கத்தினுடைய தலைவரும் ஆகிய கவிஞர் ரேவதி அழகர்சாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த சிறந்த ஒரு நூலினை நூலாய்வு செய்வதந்து இந்த நிகழ்விலே பங்கேற்றுக் கொள்ள வருகை தந்து கொண்டிருக்கிற இனிய நண்பர் கவிஞர் வசந்த வேலன் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக தொகுத்து
செம்மைப்படுத்தி கொண்டிருக்கிற, நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற, நெறியாள்கை செய்கிற பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். நிகழ்வின் நிறைவில் நன்றியுரை வழங்க இருக்கிற கவிஞர் ஜா பாலாஜி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்வை பங்கெடுத்துக் கொண்டு மிகச் சிறப்பு செய்து கொண்டிருக்கிற அத்துணை தமிழ் சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்வதில் நாங்கள் பெருமகிழ்வு எழுதுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, நன்றி. மிக ஒரு சிறப்பான ஒரு வரவேற்புரை. எப்படி பீட்டராசன் ஐயா அவர்கள் கலந்து கொள்ள இயலாதவர்களுக்கு அப்படித்தான் ஐயா அவர்களுக்கும் சூழல் இருக்கிறது, மன்னர் மன்னன் ஐயா அவர்களுக்கும். என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சி தொடர வேண்டும் என்பதற்காக பங்கெடுத்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள். ஐயா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகிறோம். அடுத்து இந்த அரங்கமானது மதிப்பிற்குரிய முனைவர், பல்வேறு அரங்குகளிலும் தம்முடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய அறிவியல் ஆசிரியர் முனைவர் சாலினி ஜெரால்டு அவர்களுடைய தலைமையிலே இந்த அரங்கமானது அமைகிறது. சாலினி ஜெரால்டு அவர்களுக்கு அறிமுகம் சொல்வது என்பது பூக்கடைக்கு விளம்பரம் தேடுவதாக அமையுமோ என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மையாகவே அது கொஞ்சம் நான் சிலவற்றை விட்டுவிடவும் கூடும் என்று நினைக்கிறேன். அதனால் ஆனாலும் சொல்ல வேண்டிய ஒரு தமையனாக சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில பல்வேறு தமிழ்நாடு அளவிலே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளிலே, நம் தமிழ்நாடு என்று சுருக்கித்தான் சொல்வதாக நினைக்கிறேன், பல்வேறு அரங்குகளிலே தம்முடைய ஆளுமையை நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பாடநூல் அமைப்பிலும் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நம்முடைய சாலினி ஜெரால்டு அவர்கள். தொடர்ச்சியாக இலக்கியம் சார்ந்து, அறிவியல் ஆசிரியர்கள் இலக்கியம் சார்ந்து எழுதுவார்கள். இயங்குவது என்பது கடினம், இயங்குவது மிக குறைவு. அந்த வகையில எழுத்தாளராகவும் இயங்கக்கூடியவராகவும் பேச்சாளராகவும் பன்முகத்தன்மையோடு விளங்கக்கூடியவராக நம்முடைய சாலினி ஜெரால்டு அவர்கள் இருக்கிறார்கள். சகோதரி அவர்கள் நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, கலந்துரையாடும் தமிழ்நாடு நிகழ்ச்சிகளை 50 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர் என்பது இந்த நேரத்தில் நினைவு கூறத்தக்கது. பல்வேறு அமைப்பு சார்ந்து வரலாற்று செய்திகளை பதிவு செய்வதிலே சமீபமாக ஒரு பெரிய ஆளுமை, ஒரு தகவல்களை பதிவு செய்து கொண்டே வருகிறார். அவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக்க வேண்டும் சகோதரி என்கிற ஒரு கோரிக்கையை கூட வைத்திருக்கிறோம். செய்வார் என்று நம்புகிறோம். அது இது சமூக பயன்பாட்டிற்காகத்தான். அந்த வகையில இவர்கள் குறித்து நிரம்ப சொல்லலாம். ஒரு மென்மையான மனமுடைய ஒரு திண்மையான பெண் இவர் என்பது என்கிற நிலையில நாம் அவரை புரிந்து கொள்வோம். அத்தகைய சிறப்பு மிக்க நம்முடைய சாலினி ஜெரால்டு அவர்களுடைய தலைமை உரை தொடங்குகிறது. வருக சாலினி ஜெரால்டு அவர்களே, வருக, தலைமை உரையை தருக. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. என் மீது கொண்ட பேரன்பு நிமித்தமாக ஐயா வெற்றி நிலவன் ஐயா நிறைய சொல்லிட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் வணக்கம் என்ற விதமாக உங்களோடு இணைந்து கலந்துரையாடல் குழு மூலமாக, சான்றோர் தளத்தின் மூலமாக, சான்றோர் தளத்தின் மின்னூல் வெளியீட்டு அரங்கத்தின் மூலமாகத்தான் கிடைத்த அனுபவங்களை, இங்கு கிடைத்த அனுபவங்களை நான் வெளியே பயன்படுத்துறதுனால எனக்கு இந்த பெயர். மற்றபடி நான் ஒண்ணும் இல்லை, உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, அப்படிதான் நீங்க சொல்லணும். நீங்க சொன்ன அத்தனைக்கும் நான் ரொம்ப மரியாதையோடு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சான்றோர் தளத்தினுடைய மின்னூல் அரங்கத்தின் 57வது அரங்கத்தில் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். அறம் பதிப்பகம், சான்றோர் தளம் இணைந்து இந்த பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்தினுடைய இந்த புத்தகம் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்றதான இந்த புத்தகத்தை இந்த நாளிலே எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவும் இந்த வரவேற்புரை வழங்கிய சகோதரர் மன்னன் மன்னர் ஐயா அவர்களே, என்னை நெறியாளிகையின் மூலமாக என்னை அழகாக என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற, என்னை எப்பொழுதும் அன்போடு என்னை அறிமுகப்படுத்துகிற பேராசிரியர் வெற்றி நிலவன் ஐயா அவர்களே, சான்றோர் தளத்தினுடைய இயக்குநரில் ஒருவரான பொறிஞர் பாலமுருகன் ஐயா அவர்களே,
இன்று வர இயலாத சூழ்நிலையில் இருக்கிற அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களே, மற்றும் எல்லா இடங்களிலேயும் எனக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் இடத்தையும் அளிக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா தமிழிலன் ஐயா அவர்களே, அன்பு சகோதரி புதிதாக இப்பொழுது புதிய பதவியிலே இருக்கின்ற சகோதரி ரேவதி அழகசாமி அவர்களே, மற்றும் அரங்கில் நிறைந்திருக்கின்ற, ஒருவேளை நான் யாரையாவது பேரை விட்டுட்டேன்னா தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்க, அரங்கு நிறைந்திருக்கிற அனைத்து பார்வையாளர்களே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளினுடைய இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புக்கு நான் மறுபடியுமாக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா இந்த புத்தகத்தை நான் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது, அப்படித்தான் நான் சொல்லணும். இல்லை என்றால் நான் இந்த புத்தகத்தை நான் அவ்வளவாக ஊன்றி படித்திருக்க மாட்டேன். வெறும் 32 பக்கங்கள் தான். அந்த புத்தகத்தை நான் படித்த பொழுது எனக்கு நான் 2 காரியங்களை இந்த இடத்திலே என்னுடைய தலைமை உரையின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த புத்தகத்திலே நிறைய அறிவியல் சொற்கள், கலை சொற்கள், இப்பொழுது உள்ள புத்தகங்களில் அந்த சொற்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் அப்படியே உள்ளது. அப்படிப்பட்ட சொற்களை இந்த புத்தகத்தில் தமிழ் படுத்தி மிக அழகாக கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கு நான் அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, இந்த புத்தகத்திலே நாம் இந்திய நினைவு கூற மறந்த தேசிய தலைவரில் ஒருவரான ஜே.சி. குமாரப்பாவை இதில் அவர் அறிமுகம் செய்திருக்கிறார். ஒருவேளை 60 வயதை கடந்தவர்களுக்கு ஜே.சி. குமாரப்பாவையும் அவருடைய சுதந்திர போராட்டத்தினுடைய தகவல்களையும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அவர் ஜே.சி. குமாரப்பா எந்த திருச்சபையை சார்ந்தவர், அந்த திருச்சபை மக்களே அவரை மறந்து, அவருக்கு சபைகளிலே கிறிஸ்தவ, அதாவது சிறுபான்மையினர் எப்பொழுதுமே மறக்கப்படுவது என்பது இயல்பு. ஆனால் சொந்த சபையே அவரை மறந்துவிட்டு அவருக்கான இடங்களை நாம், அதாவது இடங்களைன்றதை விட அவங்களெல்லாம் நம்ம இல்லாம ஆக்கிட்டோம். ஆனா இந்த புத்தகத்துல அவர் சிறப்பா அதை கொண்டு வந்திருக்கிறதுக்காக நான் இந்த 2 செய்திகளை நான் என்னுடைய தலைமை உரையிலே முக்கியப்படுத்தி நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஒருவேளை ஜே.சி. குமாரப்பாவை அறிந்தவர்கள், அவர் காந்திய பொருளாதார சிந்தனையோடு அவர் இணைக்கப்பட்டவர். அது ஓரளவுக்கு நம்ம படித்திருப்போம், வரலாற்றிலே படித்திருப்போம். மகாத்மா காந்தியே அவரை அழைத்து, அவர் தமிழகத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவர். அவரை மகாத்மா காந்தியை அழைத்து குஜராத், இப்ப நம்ம ஒரு பெரிய குஜராத் மாடல் சொல்றோம்ல, அவர் இந்த தமிழகத்தினுடைய திராவிட மாடல் சேர்ந்த ஒரு மனிதனை தான் அவர் அழைத்து குஜராத்ல குறிப்பிட்ட ஒரு கிராமத்தை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 54 கிராமங்களில் சுற்றி திரிந்து 3 பேராசிரியர்கள் 3 மாதங்கள் கிட்டத்தட்ட 15 மாணவர்களோடு அவர் இணைந்து மாதர் தாலுகா பொருளாதார அளவீடு அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து கொண்டு மகாத்மா காந்தி கிட்ட கொடுத்திருக்காரு. மகாத்மா காந்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல ஒரு பகுதி தான் சபர்மதி ஆசிரமமாக ஆரம்பித்திருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அகிம்சா பொருளாதாரம். ஒருவேளை இதுல நீங்க அதை வேற மாதிரி வார்த்தையில சொல்லியிருக்கிறீங்க. அந்த அகிம்சா பொருளாதாரத்துல சுரண்டலற்ற பொருளாதாரம் என்று சொல்லி, அந்த பொருளாதாரத்தினால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும், வன்முறையற்ற அந்த பொருளாதாரத்தினால 5 நன்மைகள் சொல்லியிருக்கிறாரு. அதிலும் குறிப்பா அவர் சொன்னதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு குடியானவன், ஒரு நாளைக்கு 7 பைசா வருமானம் உள்ள குடியானவன் அன்றாட தேவைகளுக்காக அல்லல் படுவதை கிராம விவசாயிகள், நிலச்சுவாதான்களை எப்படியாக சுரண்டப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் இது எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தோட நான் பொருத்தி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அதே அமைப்புலதான் இவரும் சொல்லியிருக்கிறார் நிறைய காரியங்களை. அது ஃபுல்லா புத்தகத்தை நீங்க படிங்க. ஒருவேளை திறனாய்வாளர் நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடும். நான் எனக்கு தெரிந்த இந்த ஒரு கருத்தோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த பொருளாதாரத்தால 5 நன்மைகள் ஏற்படும் சொன்னாரு. 1, சீரிய முறையில் பொருளீட்ட முடியும். செல்வத்தை பரவலாகவும் சமமாகவும் விநியோகிக்க முடியும். முதலில் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும், பின்னரே வசதியையும் சுகபோகங்களையும் அளிக்கும். உற்பத்தி ஓரிடத்தில் மையப்படுத்தப்படாது. சமூகத்தில் சமாதானமும் நல்லிணக்கமும் மனித நேயமும் இணைந்து அமையும் அப்படின்றத அந்த அவருடைய பொருளாதார அளவீடுனுடைய மிக முக்கியமான 5 குறிப்பிட்ட பண்புகள். அதை நீங்க இந்த இடத்துல இன்னும் நிறைய பேரை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. பட் குறிப்பா இவரை பற்றி சொல்லும் பொழுது நான் இந்த கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சேன். நிச்சயமாக மீண்டும் இந்த அரங்கில் நிறைந்த பார்வையாளர்கள், வாழ்த்துறை வழங்குபவர்கள், நூலாசிரியர், நூலின் திறனாய்வாளர் அவர்களுடைய கருத்துக்களை நான் கேட்பதற்கு மிகுந்த ஆர்வத்தோடு ஆவலோடு இருக்கிறேன். அரங்கில் உள்ள மற்ற சான்றோர்களுக்கு வழிவிட்டு என்னுடைய தலைமை உரையை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சகோதரியரே, நன்றி. சிறப்பான தலைமை உரை.
மிக நயமாக நூலினுடைய மைய இழையை எடுத்து அழகாக ஒரு தலைமையாக தந்தமைக்கு நன்றி. அடுத்து நம்முடைய அரங்கத்திலே தொடக்க உரையை தருவதற்கு நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய இயக்குனர் பொறியியல் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்கள் தொடக்க உரையையும் நோக்க உரையும் சேர்த்து தந்து விடுவார்கள். ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா. ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. ஆனாலும் ஒரு இறப்பு என்பது எல்லாரோட மனநிலையும் மாற்றக்கூடியது. அதுவும் ஐயாவோட சொந்தம் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நிகழ்வுக்கான இது. ஆனா இது எல்லாத்தையும் பேசாச்சு. ஆனாலும் சூழல் நிறைவு பெறுவதற்காக ஒரு நிமிடம் செய்தி காத்தது இன்னும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருந்தது. சந்தோஷம். இப்போதைக்கு நம்ம 57வது புத்தகத்துக்கு வந்திருக்கோம், சான்றோர் தளம் என்ற அமைப்பின் மூலமாக. 57 என்ற புத்தகத்தை கடப்பதற்கு நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருப்போம். அப்படின்னாலும் 57 புத்தகங்களும் எதை சார்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சான்றோர் என்ற அமைப்பு நிச்சயமாக சான்றோர்களால் நடத்தப்படுகின்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சான்றோர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் அது எப்படி இயங்குமோ அதை சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இன்னும் நிறைய சான்றோர்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு வாரம் கொண்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கான அங்கீகாரம் பல நிலைகளில் இருக்கும் பட்சத்தில் நாம் புத்தகங்களுக்கான வடிவமைப்பு மற்றும் பதிப்பகத்திற்கான ஒழுங்குமுறை மற்றும் அதை அங்கீகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதேனும் உண்டா என்றால், சான்றோர் தளம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி பதிப்பகங்கள் அனைவரும் தங்கள் புத்தகங்களை ஆய்வுக்குட்படுத்தி அதை மறுபதிப்புக்கோ அல்லது இந்த புத்தகத்திற்கான வலிமையை சேர்ப்பதற்கான சான்றோர்கள் அந்த புத்தகத்தை எழுதினவருக்கே இன்னொரு சான்றோர்கள் அதற்கான வியூகத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை சான்றோர் தளம் அமைத்து கொடுக்கிறது என்பதில் பெருமிதம் கொள்ளக்கூடிய செய்தி. அதில் முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், பலதரப்பட்ட புத்தகங்கள், இலக்கிய புத்தகம் மட்டுமல்லாமல் அறிவியல் புத்தகங்கள் மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப புத்தகங்களையும் ஆய்வுக்குட்படுத்தி அதற்கான ஆய்வை சான்றோர்கள் ஒவ்வொரு முறையும் அதை முறைப்படுத்தி அதற்கான பதிப்புக்காக ஒரு முறையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தளமாக இருப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. இந்த 57வது புத்தகம் இன்னும் சிறப்புற செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இலக்கியத்தில் நாம் நெல்லும் புல்லும் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஸோ நெல்லும் புல்லும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய நேற்றைக்கு கூட நான் ஒரு ஆய்வுக்கு எழுதும் போது அது நெல்லும் புல்லும் என்று எழுதினேன். அதில் என்ன எழுதினேன் என்றால், ஜியலாஜிக்கல் மெத்தட், பயாலஜிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல கரியம்ல வாயுக்கான ஒரு முறை சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் உண்டா என்பதை எழுத்துப்பூர்வமாக பார்க்கும் போது நாம் விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சி மூலமாகவும் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எதற்காக தொழில்நுட்ப வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்கிறோம் என்றால், எக்கனாமிக்கல் பாயிண்ட் அப்படின்றது, சுற்றுச்சூழலில் பொருளாதாரம் அப்படின்னு புத்தகத்தை தெளிவா கொடுத்திருக்காங்க. பொருளாதாரம் மேம்படுத்துவதற்காக விஞ்ஞான வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் இருக்கிறது. ஆனால் அதற்கு பொருளாதாரம் மேம்பட்டு வந்திருக்கிறதா அல்லது பொருளாதாரம் எவ்வளவு இருந்தாலும் அழிவை நோக்கி பயணிக்கிறோமா அப்படின்ற சூழலில் நான் நேற்று எழுதி கொண்டிருந்தேன். இன்று போது பொருளாதாரம் எப்படி, சுற்றுச்சூழலில் பொருளாதாரம் எப்படி உள்ளது என்பதை பெரிய புத்தகமாகவே ஆய்வுக்குட்படுத்தி எழுதியிருக்கிறார் ஐயா அமரேசன் ஐயா. அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த புத்தகத்தின் ஆய்வை இன்னும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய நிறைய சான்றோர்கள் இங்கு உள்ளமையால் அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் மேன்மேலும் இந்த சான்றோர் தளம் பல மகிழ்ச்சியுற செய்திகளையும் நிறைவாக பயணிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து சான்றோர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மிக சிறப்பான ஒரு தொடக்க உரை. தொடக்க உரையினுடைய இந்த நிகழ்ச்சியினுடைய மைய உரையும் மிக அழகாக தந்தீர்கள். மிக்க நன்றி ஐயா. இந்த நூலினுடைய தேவை என்ன என்பதையும் விளக்குவதாக உங்களுடைய தொடக்க உரையானது அமைந்தது. அந்த வகையிலே ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். அடுத்த நம்முடைய நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர்
முனைவர் தமிழியலன் ஐயா அவர்கள், நானூறு ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர் ஐயா அவர்கள். ஐயா ஐயா 7:40க்கு வரணும்னு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்களா? சரிங்க சரிங்க, மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா. நம்ம ரேவதி அம்மா வந்துட்டாங்களா ஐயா? ரேவதி அம்மா இணைஞ்சிருக்காங்களா? அவங்க அந்த பேர்ல இல்ல, வேற ஏதாவது பேர்ல இருக்கிறாங்களா? ஐயா அவங்க வரலன்னா பிரச்சனை இல்ல, அவங்க அடுத்தது வந்துருவாங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க ஐயா. ஒண்ணும் இல்ல, அடுத்தது நூலை பற்றி நம்ம அவர் நூல் திறனாய்வாளரும் உள்ள வரல சிக்கல் இருக்கு. நம்ம தலைமை உரையை கொஞ்சம் விரிவாக்க மாட்டேங்க. தலைமை உரையே நூல்ல இருந்து கொஞ்சம் பேச சொல்லுங்க. அம்மாவை பத்தி பேசட்டும், நம்ம நூலாசிரியர் கொஞ்சம் பேச சொல்லுங்க. தலைமை திறனாய்வாளர் இணையறதுல சிக்கல் இருக்கு அவருக்கு, அவர் புதுசா வர்றாரு, அவருக்கு இணையறதுல சிக்கலா இருக்கு. ஓ சரி சரி. அம்மா பேச சொல்லுங்க, அம்மா பேச சொல்லுங்க. அடுத்தது நம்ம அறம்பதிப்பகம் பேசிடுவார். ஷாலினி சகோதரியாரே தொடரலாமா? தொடருங்க தொடருங்க தொடருங்க. எதையும் தாங்கும் இதயம். நன்றி ஐயா. இல்ல, நான் மற்றவர்கள் பேசணுமேனு நான் என்னுடைய தலைமை உரையில புத்தகத்தை குறித்து பின்னாடி இதுல இருந்து குறிப்பு என்னன்னா, பின்னாடி பூவா ஸ்கிரீன் வச்சீங்கன்னா இப்படிதான் திரும்ப திரும்ப கூப்பிடுவோம். சரிங்க, மகிழ்ச்சி மகிழ்ச்சி சகோதரி. மாத்திடலாம். நிச்சயமா 2 விஷயம் நான் சொல்ல நினைச்சு மறந்த விஷயம். சான்றோர் தளத்தினுடைய மின்னூல் வெளியீட்டு விஷயத்துக்கு கண்டிப்பா ஒரு பாராட்டை செய்யணும். ஏன்னா இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில கையில புத்தகங்களை வைத்து படிக்கின்ற பழக்கம் குறைஞ்சு போச்சு. அம்மா ரேவதி அம்மா வந்துட்டாங்க, அவங்க பேசட்டுமே. அம்மா உங்களுக்கு நேரம் இருக்கா? முழுசா இருக்க முடியுமா? வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மன்னிக்கவும், நான் இப்போ ஆட்சியரை சந்திக்கிறதுக்காக போயிருந்தேன் நானு. சரி, இன்னைக்குதான் பேசிட்டு ஐயா அம்மா பேசிட்டு அப்புறம் நான் பேசுறேன். வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா, மகிழ்ச்சி, நன்றி. நம்முடைய அனைவர் சார்பாக நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டு அரசின் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் கைம்பெண்கள் நல வாரியத்தினுடைய உறுப்பினர் மதிப்பிற்குரிய கவிஞர் ரேவதி அழகர்சாமி அவர்களை அன்போடு வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கிறோம். வாங்கம்மா. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். கேக்குதுமா? கேக்குது, கேக்குதுங்களா? அறம் அமரேசன் அவர்களுடைய புத்தகத்தை இன்னைக்கு மதிப்புரை செய்ய போறாங்க. ஒரு அறம் அமரேசன் சார் ஒரு மிகப்பெரிய பௌத்த அறிஞர். இன்னைக்கு மறந்து போன அந்த பௌத்தத்தை மீட்டெடுக்கிறதுக்கு தோழர் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு முயற்சி மிகப்பெரிய முயற்சி. அவர் எழுதிய கட்டுரைகளும் அவரோடு எழுதிய அவரை செய்கின்ற ஆய்வு பணிகளும் மிக மகத்தானது. அந்த பௌத்தத்தை மீண்டெழ செய்வதற்கு அமரேசன் ஐயா அவர்களுடைய பணிகள் இன்னும் வரும் தலைமுறையினருக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும், பௌத்தத்தை தழுவுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்றத சொல்லி அமரேசன் ஐயா அவர்களை வாழ்த்துவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். அவர்களுக்கு நன்றி. நன்றி நன்றி அம்மா, நன்றி. நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துறை, நன்றி. நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி நம்முடைய அமரேசன் ஐயா அவர்கள் நூல் குறித்த சில ஷாலினி அம்மாவே பேச சொல்ற 10 நிமிடம் அவங்களை கொண்டு வாங்க, அவங்க எடுத்தது பேசி. ஆமா 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 ஆமா, ஷாலினி அம்மாவே சகோதரியாரே தொடரலாம். நன்றி ஐயா, நன்றி. ரேவதி அழகர்சாமி அம்மா அவர்களுடைய பல்வேறு வேலைகள் நிமித்தம் அவங்க வந்தது நிமித்தம் தான் நான் நீங்க பேசுங்க, அடுத்தது நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வழிவிட்டு நான் இருந்தேன். மீண்டுமாக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்றதான இந்த தலைப்பு அவசியம் இந்த காலகட்டத்திலே நம்ம பேச வேண்டிய தலைப்பு. அதை மின்னூல் மூலமாக வெளியிடுவதற்கு நான் முதலாவது சான்றோர் தளத்தையும் அந்த பன்னாட்டு அமைப்பு குழுமத்தையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா இன்றைக்கு பிள்ளைகள் அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், பிள்ளைகள் இன்றைக்கு நிறைய
படிக்கிறது, எழுத்துறது, புத்தகங்களை வாசிப்பது என்பது குறைந்து போன காலகட்டத்தில் இப்போ இப்படிப்பட்டதான மின்னூல்கள் அவர்களுக்கு நம்ம ஏதாவது, அதுவும் காலேஜ்ல எல்லாம் நம்ம வந்து ஏதாவது கொடுத்துட்டு இதுல ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ப தோடி போய் என்ன பண்றாங்க, அந்த புத்தகங்களை அந்த PDF எடுத்து பாக்குறாங்க. சோ அப்படி இந்த பிள்ளைகள் ஈஸியா எந்த இடத்துலயும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எளிமையான அவர்களுக்கு ஈஸியான ஒரு வழிமுறையில இந்த சான்றோர் தளம் இப்படி 57 நூல்களை வெளியிட்டு 57 அரங்கங்களை நடத்தி 57 முறையில் நம்ம வந்து இப்படி அரங்கத்திலே ஒன்று கூட வைத்திருப்பதற்காக நான் முதலாவது மிகுந்த பாராட்டுகளை தெரிவித்துள்ளேன். அதுல பெரும் பங்கு வந்து நம்முடைய அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள் தான். அவர் தான் என்னை இங்க கொண்டு வந்தார். அவர் இன்றைக்கு இல்லை. அவருடைய குடும்பத்திலே ஏற்பட்ட அந்த இழப்புக்காக நான் மிகுந்த ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இது வந்து அவர் இங்கே இருந்திருந்தால் அவர் வந்து இன்னும் நிறைய காரியங்களை குறித்து, இந்த புத்தகத்தை உருவாக்கிய காரியங்களை குறித்து நம்மோடு பேசியிருப்பார். சமீபத்துல கூட அவருடைய குடும்ப திருமண விழாவிலே நான் அவங்க வீட்டு உறவினர்கள் எல்லாரையும் நான் பார்த்தேன். அப்போ ஒரு சகோதரரையும் நான் சந்தித்தேன். அப்போ இந்த இடத்துல அவரு அந்த இழப்புக்காக நான் மீண்டுமாக அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த நூலினுடைய சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்றதான நூலை குறித்ததான ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை இந்த நூலை வந்து நூலாசிரியர் மற்றும் நூலை திறனாய்வு செய்பவர் வாசித்திருப்பார்கள். ஒருவேளை இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுபவர்கள், தலைமை உரை வழங்குபவர்கள், வாழ்த்துறை வழங்குபவர்களுக்கு ஒருவேளை இந்த நூலை குறித்ததான காரியங்கள் வந்திருக்கும், PDF கிடைச்சிருக்கும். ஆனா மற்றவர்களுக்காக இந்த செய்தியை நான் சொல்றேன். தெரிந்தவர்கள் என்னோடு கூட இணைந்து நினைவூட்டலாகவும், இப்பொழுது முதல் முறையாக கேட்பவர்கள் இதை குறித்ததான உங்களுடைய மற்ற கருத்துக்களை, ஆழ்ந்த கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு வந்து சுற்றுச்சூழல் பொருளாதாரம். இதுல வந்து 32 பக்கங்கள் தான். ஆனால் இதுல வந்து ரொம்ப முக்கியமான 3, அவர் வந்து இது ஏற்கனவே ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு. இந்த நிகழ்ச்சியில நான் வந்து ஏற்கனவே நான் ஒரு பேசிய ஒரு தலைப்பை குறித்துதானே என்னுடைய உரையை நான் புத்தகமாக ஆக்கியிருக்கிறேன் சொல்லிட்டுதான், முன்னுரையிலேயே சொல்லிட்டுதான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அதுல முக்கியமா 3 கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். முதல் கேள்வி வந்து சுற்றுச்சூழல் பொருளாதாரம். பள்ளியில பாடம் நடத்துற மாதிரியே இருந்துச்சு எனக்கு இதை படிக்கும் பொழுது. சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்றால் பெரிய அசைன்மெண்ட் கொடுப்போம் இல்லையா காலேஜ்ல எல்லாம், அந்த மாதிரி அசைன்மெண்ட் மாதிரி இருந்துச்சு. சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்றால் என்ன? அடுத்த கேள்வி, அதை பற்றி பேசிய ஆளுமைகள் யாரெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது 3வது வந்து இதனால என்னென்ன காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ்னு வரும் கொடுப்போம் இல்லையா, அதேதான் 3வது தலைப்பு வந்து இந்த தனிநபருக்கும் குடும்ப அமைப்பிற்கும் இதனால என்ன பங்கு அப்படின்ற ஒரு தலைப்பு. ஆனா இந்த தலைப்பை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, தனிநபருக்கும் குடும்பத்துக்குமா சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை நமக்கு வந்து நிலைநாட்டக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் இருக்குது? நிச்சயமா இல்ல. அரசியல்வாதிகளுக்கும் அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் தான் இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில இந்த தலைப்புல நம்ம வந்து கொஞ்சம் அப்படிதான் யோசிக்கணும். இவர் சொல்லியிருக்கிற கருத்து அவர் சார்ந்த அந்த பௌத்த மத கருத்தின் அடிப்படையில அவர் எழுதியிருக்கிறார், கரெக்ட். ஆனா இன்றைய இந்திய அரசியல் அமைப்பு குஜராத் மாடல்ல தான் இயங்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து இந்த அமைப்பு வந்து அரசியல் அமைப்பின் அடிப்படையில தான் நம்ம சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை, ஏன்னா தங்க நாற்கர சாலைன்னு சொல்றாங்க, தொழில் புரட்சின்னு சொல்றாங்க, நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கிராமப்புறங்களை எல்லாம் வந்து மாறிக்கிட்டே வருது. கிராமப்புறங்கள்ல 100 நாள் வேலை திட்டம், சோ நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. மக்களே நாகரீகமா அவங்க எல்லாருமே டிவி பாக்குறாங்க, மொபைல் யூஸ் பண்றாங்க. நாகரீகம் என்ற பெயரில் நம்முடைய பழமையையும் நம்முடைய பாரம்பரியத்தையும் நம்முடைய இயற்கையையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய இடங்கள்ல நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதற்கு இந்த புத்தகம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா தான் இருக்குது. அது அவருடைய புத்தகத்துல அவர் கொடுத்திருக்கிற தலைப்புகளின் படியே போகும்பொழுது, நான் எப்பயுமே புத்தகத்தை வாங்கும் பொழுது பொருளடக்கம் அப்படின்ற இண்டெக்ஸ் பார்ப்பேன். பட் இந்த புத்தகத்துல அது இண்டெக்ஸ் இல்ல. அதை வந்து இந்த இடத்துல நான் நினைவூட்ட விரும்புறேன். அடுத்த பதிப்பு நீங்க கொண்டு வரும் பொழுது அந்த இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு காலம் நீங்க கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு தலைப்பு சின்ன புத்தகமா இருந்தாலும் கூட இண்டெக்ஸ் நம்ம கொடுத்துட்டோம்னா அதுல என்னென்ன தலைப்பு இருக்குது, முக்கிய அந்த தலைப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து படிப்பதற்கு அது ரொம்ப வசதியா இருக்கும். அது நீங்க கண்டிப்பா அடுத்த பதிப்புல நீங்க அதை செய்யும்படி நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பொருளாதாரத்துல சுற்றுச்சூழல் பொருளாதாரத்துக்கு வேறு பெயர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் எதுன்னா, காந்திய பொருளாதாரமும் சுதேசி பொருளாதாரமும் தான். மற்ற காரியங்கள் எல்லாம் ஒருவேளை எக்கனாமிக்ஸ் படித்தவர்களுக்கு அவர்கள் பாடங்களிலே கல்லூரியிலே பாடத்திட்டத்திலே படித்திருப்பார்களா இருக்கும். பட் நான் இயல்பிலே நான் தெரிந்து கொண்டது 2 காரியம் மட்டும்தான், காந்திய பொருளாதாரமும் சுதேசி பொருளாதாரமும். அதை குறித்துதான் நான் என்ன பண்ண கொஞ்சம் ஆழ்ந்து படித்தேன். அதுல வந்து நிறைய நன்மைகள், அதை குறித்த புத்தகத்தை நீங்க நிச்சயமா வாசிக்கணும். அதுக்காக தான் நான் இதுல இருக்கிற முக்கிய விஷயங்களை மட்டும் நான் சொல்லி கடந்து செல்றேன்.
இதுல பசுமையை பாதுகாப்பது பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவும். அதனால நமக்கு பசியில்லா உலகம், இதுதான் சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தினுடைய ஆணிவேர், அச்சுவேர் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துல அவர் எழுதியிருக்காரு. சோ வளமான பல்லுயிர் சூழல். அப்ப எல்லாரும் திரும்பவும் காட்டுக்கு போயிடணுமா, ஆதிவாசி ஆயிடணுமா, திரும்பவும் எல்லாரும் விவசாயம் திரும்பிடணுமா, அப்ப நம்மளுடைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை எல்லாம் நம்ம விட்டுறணுமா? அப்படி இல்லை. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். எப்படி நம்ம அதை ஈக்குவலைஸ் பண்ணணும், புவி வெப்பமயமாதலை தடுத்து நம்முடைய இயற்கையை நம்ம எப்படியே சஸ்டெயின் பண்றது, அதுதான் அந்த தலைப்புல சொல்லியிருக்கிறாரு. சஸ்டைனபிள் எக்கனாமிக்ஸ் சொல்லி, நீடித்த பொருளாதாரம், அந்த தலைப்புல அதை குறித்ததான காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. சோ நம்ம பழமையை நம்ம விட்டுட்டு புதுமைக்குள்ள நுழையும் பொழுது ஒரு காரியத்திலையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இயற்கையினுடைய ஒரு பகுதியை நம்ம அழிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாம அதை எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே அதை வைத்துக்கொண்டே நாம இன்னும் அடுத்த நிலைக்கு முன்னேறுவது என்பதை குறித்ததான ஒரு அடிப்படை புரிதல், விழிப்புணர்வு இதை படிக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நுண்ணுயிர் பெருக்கம் போன்ற காரியங்கள். அதுக்கப்புறம் அடுத்த 2வது தலைப்பு இதை குறித்து பேசிய ஆளுமைகளை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆளுமைகள்ல பாத்தீங்கன்னா முக்கியமான ஆளுமை அயோத்தி பகவான் புத்தர்ல இருந்து தான் அவர் ஆரம்பிக்கிறார். குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க. அந்த 1, 2, 3, 4, 5, 6ல இருக்கிறது திறனாய்வாளர் வசந்தவேலன் தானே? அது இல்லையாங்க ஐயா. 1, 2, 3 1, 2, 3, 4, 5, 6ன்னு ஒண்ணு இருக்குங்களே. அப்ப அவர் வந்துட்டாரா? அப்ப சரி. அப்ப நான் கருத்தோட நிறைவு. சரிங்க. அப்ப நான் இதோட நிறைவு செய்து கொள்றேன். இந்த முதல் தலைப்பை மட்டும் கொஞ்சம் விரிவா பேச எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க, நன்றி. மீத உள்ள காரியங்களை திறனாய்வாளர் திரு வசந்தபாலன் அவர்கள் உங்களுக்கு அதை பத்தி தெளிவாக சொல்லுவார்கள். சோ கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, இந்த நேரத்திற்காக கேட்ட அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி தெரிவித்து எனக்கு 2வது வாய்ப்பையும் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. சில நேரங்களிலே மந்திரம் சொல்ல வந்த ஐயரே மாப்பிள்ளையாவது உண்டு என்பது போல இன்று தலைமையுரை வழங்க வந்த சகோதரி அவர்களும் இந்த நூல் குறித்து விரிவாக சொல்ல வேண்டிய சூழலும் இருந்தது. அந்த வகையிலே நம்முடைய சாலினி சகோதரி அவர்களுக்கு நன்றி அன்போடு உரித்தாக்குகிறோம். அடுத்த நம்முடைய நிகழ்வினுடைய அடுத்த பகுதி சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்கிற நூலினுடைய திறனாய்வு பகுதி. இந்த திறனாய்வினை வழங்குவதற்கு குத்தாலம் சீர்கண்டபுரம் பள்ளியினுடைய முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கவிஞர் வசந்தவேலன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வசந்தவேலன் அவர்களை நூல் திறனாய்வு செய்வதற்கு அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. வசந்தவேலன் ஐயா வாங்க ஐயா. அந்த மெசேஜ் கொடுத்துருக்கோம். நீங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மைக்கை தொடுங்க. வசந்தவேலன் மைக்கை தொடுங்க. கீழே மைக் இருக்கு பாருங்க, தொடுங்க, அன்மியூட் ஆயிடும். மெசேஜ் கொடுக்குறேன் பாருங்க. அதை தொடுங்க, அப்படியே ஓகே கொடுங்க. சரிதான், பேசுங்க. சரியா இருக்குங்க. தொழில்நுட்பம் இப்பதான் பழகுறாரு ஆசிரியர், ஒண்ணும் இல்ல. சின்ன மகிழ்ச்சியா நல்ல ஒரு சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை இருந்து பழகுறாருங்கிறது மகிழ்ச்சி. அதை பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுக உரை கவிஞர் சொல்லுங்கய்யா. கவிஞர் வசந்தவேலன் என்று அறியப்படுகிற ஆசிரியர் வடிவேல் அவர்கள் சிறந்த பாவலர், புதுப்பாக்கள் எழுதுவதில் திறன் மிக்கவர், தேர்ந்த சொல்லாட்சிக்குரியவர். இவளே என்கிற 5 கவிஞர்கள் இணைந்து எங்கள் பகுதியில் வெளியிட்ட ஒரு தொகுப்பு நூலின் ஒரு கவிஞராக இருந்து மிகச்சிறந்த கவிதைகளை தமிழ் கூறு நல்லுலகத்திற்கு வழங்கியவர். முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மேல்நிலைப்பள்ளி திருக்கண்டபுரம் மேல்நிலைப்பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருபவர். மிகச்சிறந்த உரை வீச்சாளர், சிறந்த சிந்தனையாளர். தமிழ்நாட்டு அரசினுடைய பள்ளி கல்வித்துறை நடத்தி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கான இதழ், ஊஞ்சல், கனவாசிரியர் உள்ளிட்ட 3 இதழ்களை மாவட்டந்தோறும் ஒருங்கிணைப்பாளர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள்.
மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் இருவர், அவற்றில் இவர் ஒருவர். மேல்நிலை பள்ளியில் சார்ந்த தரவுகளை ஒருங்கிணைத்து கொடுக்கிற பொறுப்பில் இருக்கக்கூடியவர். அவரோடு நானும் சேர்ந்து பணியாற்றுகிறேன் என்பது எனக்கு ஒரு சிறப்பு. ஆற்றலும் சிறப்பும் மிக்க ஆக சிறந்த ஒரு ஆளுமையை நம் அரங்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற பெருமுயற்சியிலும் இந்த நிகழ்விற்கு அவரை கொண்டு வருவதற்கு பெரும் முயற்சியும் செய்திருக்கிறோம். இந்த நேரத்திலே அவருடைய உரையை தொடங்குகிறது. ஒரு ஆகச் சிறந்த ஆளுமையை நம்முடைய நட்பு வட்டத்திலே கொண்டு வந்து இணைத்ததற்கும், ஒரு ஆகச் சிறந்த நூலை அவர் திறனாய்வு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கியமைக்கும் நான் வரவேற்று மகிழ்கிறேன். இந்த நிகழ்விலே நம்முடைய மயிலாடுதுறை இருக்கிற வழக்கறிஞர் ஐயா வேலு குணவேந்தன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதுபோல பேரெழுந்தூர் கம்பர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் முத்து ஜானகிராமன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்று மகிழ்கிறோம். இன்னும் புதிதாக வருகின்றிருக்கிற அத்தனை ஆளுமைகளையும் வரவேற்று இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்கிற ஒரு அருமையான ஒரு நூலினை பற்றி தன்னுடைய திறனாய்வுரைகளை வருகிற 25 நிமிடங்களுக்கு வழங்குவதற்கு கவிஞர் வசந்தவேலனை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. என்னை பற்றியும் முன்னுரைக்கு சிக்னல் சிக்கி இவ்வளவு நேரம் உறுதியாக எனக்கு எடுத்து கூறிய அண்ணன் பாவலர் சே மன்னன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சான்றோர் தளம் மற்றும் பண்பாட்டு குழுமம் எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணீங்க. வசந்த வேலன் ஐயா தான் எல்லாரும் மியூட் பண்ணீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு. ரியல்மி 3 ப்ரோ மியூட்ல இல்லாம இருக்கு, கொஞ்சம் பண்ணீங்க. 57 இதற்கு முன்பாக என்ன நிகழ்ந்தது என்றே என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. நேரடியாகவே தலைப்புக்குள்ளாக நுழைகின்றேன். புரட்சி கவிஞர் சொல்கிறார், புத்தகங்கள் காலத்தின் விதைநெல். எல்லா புத்தகங்களும் காலத்தின் விதைநெல்லாக நமக்கு கிடைப்பதில்லை. நிறைய பதர்கள் தான் கிடைக்கிறது. அபூர்வமாய் விதைநெல் போன்ற புத்தகங்களும் நம்மை வந்து சேர்கின்றன. சான்றோர் தளம் போன்ற இணைய வழி தளங்கள் அதை மீட்டெடுப்பதும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதும் மிக்க மகிழ்ச்சி. அதில் நான் பங்கு பெறுவது அதைவிட மிக்க மகிழ்ச்சியாய் உணர்கின்றேன். கோடை வெப்பம் தகிக்க கயிற்று கட்டலில் படுத்து கவிதை எழுதுகின்ற காலங்கள் கடந்து போய் அந்த வேப்ப மர நிழல் இல்லாமலும் கயிறு கட்டில் என்பது இல்லாமலும் போய் சுற்றுச்சூழல் பற்றி அதிகம் சிந்திக்கின்ற நாட்களில் நாம் வந்து மாட்டியிருக்கிறோம். திண்ணை மறந்த வீடுகளாய், வாசலில் புரோட்டன் செடிகள் வளர்க்கின்றவர்களாய், மீனை மீன் தொட்டியில் வளர்க்கின்றவர்களாய் நாம் காலச்சூழலில் சிக்கியிருக்கின்ற நேரத்தில் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்ற இந்நூல் அப்படி சுழலில் சிக்கிய நம்மை மீட்டெடுப்பதற்கான குரலாய் ஓங்கி ஒலிக்கிறது. அறம் வெளியீட்டில் மா அமரேசன் ஐயா அவர்களால் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்ற குரலில் வழியாக 800 என்ற பகுதியில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் பேசியதை பெருந்தொற்று நோய் காலத்தில் பேசியதை ஒரு நூலாக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றால் அது மிகச் சரியானதுதான். அதில் முன்னுரையில் கொஞ்சம் அவையடக்கமாக அதிக எதிர்பார்ப்போடு இந்த தலைப்புக்குள் நுழையாதீர்கள் என்கிறார். படித்து முடித்தவுடன் அந்த அதீத எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவு செய்து முடிக்கிறார். என்னுரையில் மா அமரேசன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சுற்றுச்சூழல் எதுதான் சுற்றுச்சூழல்? 50 பூதங்களையும் அடக்கிய இந்த உலகத்தில் நம்மை சுற்றி உள்ள அத்தனையுமே சுற்றுச்சூழல் தான். இந்த உலகத்தில் தான் வாழ்கின்ற வீட்டையே, தான் வாழ்கின்ற பகுதியே நாசமாக்குகிற ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது மனித இனம் மட்டுமாகத்தான் இருக்கும். நிலம், நீர், காற்று, ஆகாயம் என 5 பூதங்களையும் வெவ்வேறு விதத்தில் அழித்துக் கொண்டே இருக்கின்றன. இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்ற வார்த்தை தான் என்னை இந்நிகழ்வுக்கு இழுத்துச் சென்றது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அருவியில் நனைந்து வெளிவருகையில் ஒரு அலைபேசி அழைப்பு அண்ணன் சே மன்னன் அவர்களிடமிருந்து, ஒரு திறனாய்வு இருக்கிறது, செய்கிறீர்களா என்று. எனக்கு நேரம் இல்லை அண்ணா இப்பொழுது என்று சொன்னேன். ஆனாலும் விடாமல் அந்த தலைப்பை சொன்னார். இந்த நூலின் தலைப்பு சுற்றுச்சூழல் பொருளாதாரம். எனக்கு
அதன் பிறகு எல்லா நேரத்தையும் ஒதுக்கிவிட்டு என் சிந்தனைகள் எல்லாம் இந்த சுற்றுச்சூழலையே சுற்றி சுழங்கி கொண்டு இருக்கிறது. ஏனெனில் உலகில் மாபெரும் புரட்சிகள் எல்லாம் இந்த சுற்றுச்சூழல் தொடங்கியதான் இங்கே இருக்கிறது. அமெரிக்காவில் ரிச்சர்ட் கார்னட் உருவாக்கிய அமைதி வசந்தம் அல்லது மௌன வசந்தம் என்ற நூல் அந்த நாட்டையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதில் கூறப்பட்டது ராபின்ஹுட் என்ற பறவைகள் இப்பொழுது பாடம் மறுத்து விட்டன என்ற கொடும் கொடுமையை அவர் உலகுக்கு அறிவித்தார். அவை இடும் முட்டைகளும் அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளால் வீணாகின்றன, பாழாகின்றன அப்படி என்பதை எடுத்தால் மிக பெரிய புரட்சியை உண்டு பண்ணியது அந்த சுற்றுச்சூழல் நூல். அமெரிக்காவில் பூச்சிக்கொல்லியை மருந்து தடை செய்யப்பட்டது அந்த ஒரு நூல் தான். அதன் பிறகு நிறைய பசுமை இயக்கங்கள் உண்டு பண்ணியது. ஆனால் இந்தியாவில் தடை செய்யப்படவில்லை. ஏனெனில் முனைவர் அமரேசன் போன்றவர்களின் குரல் இப்பொழுதுதான் ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கின்றது. இவர் போன்றவர்களின் குரல் ஒலிக்க தொடங்கத்தான் நாமளும் ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த புரட்சியை உண்டு பண்ண முடியும். அந்த மௌனத்தின் வசந்தம் ஒரு பெண்மணி, அதே போன்ற ஒரு பெண்மணி தான் பங்காரி மாத்தாய் அவர்கள். கிட்டத்தட்ட 5 கோடி மரக்கன்றுகளை நட்டவர். ஒரு நாட்டையே பொருளாதாரத்திலிருந்து மீட்கக்கூடிய ஆற்றலாக இந்த சுற்றுச்சூழல் நடக்கிறது. அதன் பிறகுதான் அந்த பசுமை படை இயக்கங்களின் மூலமாக மிகப்பெரிய மீட்டுருவாக்கத்தை அவர் உருவாக்கினார். நமது இந்தியாவிலும் பௌத்த வழிவந்த புத்தனின் வழிவந்த நமது ஆசிரியர் அமரேசன் அவர்கள் சொல்வது போன்று இந்த சுற்றுச்சூழல் என்ற பொருளாதார சிந்தனை எப்படி அதில் உருவாகிறது என்ற வெறுமனே மரம் வளர்ப்பதில் மட்டும் சுற்றுச்சூழல் இல்லை. நமது ஆசிரியர் சொல்கிறார், என்னுடைய உரையை 3 தலைப்புகளாக நான் பிரித்து வைத்திருக்கிறேன். சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்றால் என்ன, சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை பற்றி பேசிய ஆளுமை, சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தில் தனிநபர் மற்றும் குடும்ப அமைப்பின் பங்கு என்னென்ன, இதுதான் இந்த நூலின் மைய கருத்தாக இருக்கும் என்று முன்னோட்டத்திலேயே சொல்லிவிடுகிறார். சுற்றுச்சூழல் என்றால் என்ன என்று தொடங்கி நம்மோடு எழுத்தாளர்கள் மிக நெருக்கமாக வருவதற்கு காரணம் நாம் கவனிக்க தவறிய அல்லது தொடர்ந்து கவனித்த விஷயங்களில் மற்றொரு பார்வையை கொண்டு சேர்ப்பதான் ஒரு எழுத்தாளனுக்கு நெருக்கமாக இருக்கும். நாம் பெரும்பாலும் விளம்பரங்களை பார்க்கிறோம், அதை இலகுவாக கடந்து செல்கிறோம், இதில் என்ன இருக்கிறது என்று. நமது ஆசிரியர் அதிலிருந்து சுற்றுச்சூழலுக்கான பொருளாதாரம் எவ்வளவு சீரடைகிறது என்று அழகாக சொல்கிறார். நாம அமேசான் காட்டில் விளைந்த முடி வளர்க்கும் மூலிகை தைலம் என்பார்கள். அமேசானின் பகுதியில் வாழ்பவர்களுக்கு யாருமே அவ்வளவு பெரிய கூந்தலான முடிகள்லாம் இல்லை என்பதை நம்ம மழுங்கடித்து விடுவோம். ஒரு விளம்பரத்தை 10 முறைக்கு மேல் பார்த்தால் அது மிக அவசியமான பொருளோ என்று நமக்குள்ளாக தோன்ற செய்துவிடும் என்கிறார்கள். நமது ஆசிரியர் நாம் அடிக்கடி பார்த்த ஒரு விளம்பரம் தான் ரம்யா கிருஷ்ணன் நடித்த விளம்பரத்தில் நம்ம சுற்றி இருக்கும் காற்று மாசுபட்டு இருப்பதால் பங்கஜ கஸ்தூரியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார். நான் கேட்கிறேன், காற்றை விடவா இந்த பங்கஜ கஸ்தூரி மருந்து அரிதானது? எதனை அடிப்படையாக கொண்டு இப்படியெல்லாம் விளம்பரங்கள் எடுக்கிறார்கள்? தொடர்ந்து விளம்பரங்கள் என்ற பெயரில் இயற்கையின் மீது பழி போட்டு நம் கவனத்தை நிறைய திசை திருப்புகிறார்கள். நாம் அந்த விளம்பரத்திற்கு பின்னால் உள்ள பொருளாதார சிக்கலை நாம் ஒருபோதும் அறியாமலே கடந்து விடுகிறோம். இதே வேலையைத்தான் அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இயற்கையை குறை சொல்லி இயற்கையை கெடுத்து விட்டு நாட்டையும் கெடுக்கிறார்கள். இயற்கை நம்மை அழிக்கிறது என்ற பிம்பத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இயற்கை கெடுத்து கொண்டிருப்பதும் அழித்துக் கொண்டிருப்பதும் மனிதர்கள் மட்டும்தான். விலங்குகளோ பறவையோ தாவரங்களோ ஒருபோதும் இயற்கையை அழிப்பதில் மனிதன் மட்டுமே வளர்ச்சி என்ற பெயரில், அறிவியல் என்ற பெயரில் இயற்கை அழித்துக் கொண்டிருக்கிறார். விளம்பரங்கள் ஒரு யுக்தியை நம்ம எப்போதும் பயன்படுத்துகின்றன. நமக்கு தேவையோ இல்லையோ அது நமக்கு அவசியமான ஒரு பொருள் என்ற மாய பிம்பத்தை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். காலையில் உதாரணத்திற்கு காலையில் தேநீர் அருந்துவதோ அந்த காஃபி டீ என்ற பழக்கமோ நமது வெப்பமண்டல பகுதிக்கு இல்லைதான். ஆனாலும் அதை தொடர்ந்து பழக்கி அதுதான் கௌரவம் என்ற ஒரு நிலைக்கு உள்ளாக்குகிறார்கள். இதன் மூலம் பால் என்ற மிகப்பெரிய சந்தை, இனிப்பு உடலுக்கு கேடான அந்த இனிப்பு மிகப்பெரிய சந்தை, அந்த டீ தூள் காஃபி தூள் என்ற இன்னொரு சந்தை, இப்படி சந்தைக்கான ஒரு ஆட்களாக நம்மை மாற்றி விடுகிறார். நமது ஆசிரியர் சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தின் வேறு பெயர்கள் என 8 பெயர்களை இங்கு குறிப்பிடுகிறார். புத்தநெறி பொருளாதாரம், நீடித்த பொருளாதாரம், காந்திய பொருளாதாரம், இயற்கை பொருளாதாரம், கிராம பொருளாதாரம்,
சுதேசி பொருளாதாரம், வளங்குன்றா பொருளாதாரம், பசுமை பொருளாதாரம். இவை அனைத்துமே சுற்றுச்சூழலை சார்ந்தே இயங்குகின்றன. நம்மை ஒரு வணிக நுகர்வோராக மாற்றி அமைக்கின்ற ஒரு யுக்தியை நம்மை ஆள்பவர்கள் எப்பொழுதும் தொடர்ந்து செய்கிறார்கள். ஆனால் நமக்கு அது தெரியாமலே நாம் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தின் அடிப்படை நோக்கம் என்னவாக நமது ஆசிரியர் கூறுகின்றார்? பசியில்லா உலகம், வளமான பள்ளியூர் சூழல், தூய்மையான காற்று. நம் சுற்றுச்சூழல் பற்றி யோசிக்கும் போதெல்லாம் நமது சாலைகளை பெரும்பாலும் நமது டெல்டா பகுதி சாலைகளை கடந்து செல்லும் போது சாலைகளை அகலப்படுத்துவதாக மரணங்கள் அகால மரணம் அடைந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலும் அந்த சாலையோரத்தில் உள்ள வீடுகளுக்கு நாம் தகவல் கொடுத்து விடுகிறோம். 3 மாதங்கள் 6 மாதங்களுக்கு முன்பாகவே நீங்கள் வீட்டை இடம்பெயர்த்துக் கொள்ளுங்கள் என்று. ஆனாலும் அங்கு வெற்றப்படுகின்ற மரங்கள், அந்த மரத்தில் இருந்து வீழ்ந்து அழிந்த பறவைகளுக்கு நாம் என்ன தகவல் கொடுத்து விட முடியும்? பள்ளியில் ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கும் போது ஆசிரியர் வீட்டுக்கு அருகில் உள்ள மரத்தை வெட்டி இருக்கிறார்கள். குத்தாலத்திலிருந்து குடந்தை செல்கின்ற அந்த சாலையில் அதில் நூற்றுக்கணக்கான பச்சை கிளிகள் அந்த மரத்தை வெட்டும் பொழுது பறந்து எங்கும் செல்லவே இல்லை. மரத்தை வெட்டி கீழே விழுந்து எல்லா பறவைகளும் இறந்தே கிடந்தன, பச்சை கிளிகள். எனக்கு அந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. நாம் அந்த பறவைகளுக்கு இடம் கொடுக்கவில்லை, அந்த மரத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை. சாலையை அகலப்படுத்தி நாம் எதைத்தான் பெறப்போகிறோம் என்று நமக்கும் தெரியவில்லை. தொடர்ந்து மனிதர்கள் மட்டுமே வாழ்வதற்காக படைக்கப்பட்டதல்ல இந்த பூமி, மற்ற எல்லா ஜீவராசிகளுக்குமே. அதுதான் வள்ளுவனும் பல்லுயூர் ஓம்புதல் என்ற அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு நாட்டின் வளம் என்பது, அதுவும் வள்ளுவன் வார்த்தையை சொல்ல வேண்டுமானால், மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் அரங்கும் உள்ளது அரண். அணிநிழல் என்பது ஒவ்வொரு வகையாக இருக்கும் என்று பாமையன் அவர்கள் சுற்றுச்சூழல் பற்றிய ஒரு கருத்தரங்கு தெரிவிக்கிறார். மிகப்பெரிய மலைகள், மரங்கள், உயரமாக வளரக்கூடிய மரங்கள், அதன் நிழலில் அடுத்து உயரம் குறைவான மரங்கள், அதன் கீழாக குத்துச்செடிகள், அதன் கீழாக மண்ணுக்குள்ளாக வேறு விட்டு கிழங்குகளாக உற்பத்தியாகின்ற செடிகள். இது அணிநிழல் அப்படி என்ற ஒரு வார்த்தையை வள்ளுவன் அழகாக பயன்படுத்துகிறான். மணி நீர் என்பது எந்த விதத்திலையும் கலந்தாக மண் சரிவு அற்ற பகுதிகளில் ஓடுகின்ற நீர் என்று பாமையன் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த மலைக்காடுகளில் உள்ள அந்த சோலைக்காடுகளில் அணிநிழல் என்பதற்கான பொருளாக சோலைக்காடுகள் என்ற வார்த்தையையும் பயன்படுத்துகிறார் பாமையன் அவர்கள். அந்த சோலைக்காடுகளில் விழுகின்ற மழை துளிகள் மண்ணை தொடாது, அங்கு இருக்கின்ற மக்கிய பொருட்களின் மீதாக, இலைகளின் மீதாகவே விழுந்து கொண்டிருக்கிறது. சுற்றுச்சூழல் என்பதை நாம் அவ்வாறுதான் புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன உயிரினங்களான பாக்டீரியாவும் சேர்த்தே இந்த சுற்றுச்சூழல் இருக்கிறது. மண்ணில் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன, அதுவும் சேர்த்தே சுற்றுச்சூழல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புத்தர் வழி வந்த புரட்சியாளர்களாக அறியப்படுகின்ற அத்தனை பேருங்கள் புத்தர் தொடங்கி வைத்த இந்த யுத்தத்துக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம் நம்மை ஒரு வணிக நுகர்வோராகவே மாற்றி வைத்திருக்கிறது. எல்லா விதத்திலேயுமாக உணவுப் பொருளை கூட நாம் பலவிதமான அரிசிகளை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். நெல் அரிசி மட்டுமல்ல, அரிசி என்றாலே நெல் அரிசி தான் என்ற நிலைக்கு நம்மை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அந்த பலவிதமான அரிசிகளிலும் பலவிதமான சத்துக்களை உடலுக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கு. இப்பொழுது நாம் சம்பளமாக ஈட்டுகின்ற பெரும்பகுதி 80% மேலான பகுதிகள் அரிசிக்கே செலவிடப்படுகிறது. மீதம் உள்ளவை எண்ணெய் பொருட்களும் மசாலா பொருட்களுக்குமாக செலவிடப்படுகிறது என்று ஒரு ஆய்வறிக்கை கூறுகிறது. நாம் தொலைத்தது எத்தனையோ சுற்றுச்சூழல் சார்ந்த, இயற்கையான சார்ந்த உணவுப் பொருட்களையும் நாம் தொலைத்து விட்டு வந்திருக்கிறோம். இந்த நூலின் எனக்கு சற்றே ஆச்சரியமான ஒரு விஷயமாக தொடங்கியது என்னவென்றால், நாம் பெரும்பாலும் புத்தனை பற்றி படித்தது புத்தரின் போதனைகள், மகாவீரின் போதனைகள் என்று கடந்து போய்விட்டோம். ஆனால் ஆசிரியர் தேடி பிடித்து பகவான் புத்தரின் சுற்றுச்சூழல் பொருளாதார சிந்தனைகள் என்ற தலைப்பில் அற்புதமான தகவல்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்திய வரலாறு என்பது பிராமணர்களுக்கும் புத்த சமயத்திற்கும் நடந்த சண்டை என்கிறார் இந்தியாவின் சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர். புத்த நெறியில் இருந்தவர்கள் பிராமணர்களுடன் சண்டையிட்டனர் என்றால் அக்காலத்தில் புத்தர் என்ன செய்தார் என்று பார்க்க வேண்டும். அக்காலத்தில் பிராமணர்கள் அதிகமாக வேள்விகள், யாகங்கள் என்று இந்தியா முழுக்க நடத்தினார்கள். வேள்விகள் மற்றும் யாகங்களுக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு விலங்குகள் துன்புறுத்தி அழித்தார்கள். புத்தர் என்ன சொன்னார் என்றால், விலங்குகளும் மனிதர்களுடன் சமமாக பாவிக்க வேண்டும் உயிரினங்களே என்றார். பிராமணர்கள் செய்யும் யாகங்கள் மூலம் விலங்குகள் அழிவதால்
நம் நாட்டில் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று அவர்தான் முதலில் கூறினார். இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்று சிந்திய முதலில் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவராக புத்தரை தான் கூறுகிறார் நமது ஆசிரியர். புத்தர் சமய பிக்குகளிடம் ஒருபோதும் வெட்டக்கூடாத மரங்கள் என்று ஒரு பட்டியலை எடுக்கிறார். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பள்ளி பாடத்திட்டங்களில் புத்தர் என்றால் வீட்டை விட்டு வெளியே வந்து போதி மரத்தில் ஞானம் பெற்றவர், அவரின் போதனைகள் அத்தோடு முடித்து இருக்கிறார். புத்தர் என்பது மிகப்பெரிய புரட்சியாளர் என்ற கருத்தை எப்பொழுதுமே நாம் முன்வைத்ததில்லை. அவர் சுற்றுச்சூழல் பற்றியும் பேசியிருக்கிறார் என்ற தகவலே புதிதாகத்தான் பெரும்பாலான பரவாமலேயே இருக்கின்றது. புத்தர் தாவரங்களை பட்டியல் எடுக்கிறார், வெட்டக்கூடாத மரங்கள் என்று. அதில் முதலாவதாக மூங்கில், இரண்டாவது அரச மரம், மூன்றாவது வேப்ப மரம், பழம் கொடுக்கும் மரங்கள், 5 நிழல் தரும் மரங்கள், 6 மருத்துவ குணமுடைய மரங்கள், 7 நறுமணம் தரும் தாவரங்கள், தனித்திருக்கும் மரம். இந்த 8ஆவதாக குறிப்பிடப்பட்ட அந்த தனித்திருக்கும் மரம் என்பது நிறைய சிந்தனைகளை நமக்குள்ளாக தோற்றுவிக்கும். முன்னோர்கள் வைத்த மரம். 10ஆவதாக மக்களின் பயன்பாட்டில் உள்ள மரங்கள் ஆகியவற்றை குறிப்பிடுகிறார். குறிப்பாக மூங்கிலை புத்தர் ஏன் குறிப்பிடுகிறார் என்று நமது ஆசிரியர் விரிவாகவே எடுத்திருக்கிறார். மூங்கில் அது உயிர் வலி என்கின்ற ஆக்சிஜனை அதிகமாக வெளியிடுகிறது என்ற தகவல் இதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீருக்கான காரணி மூங்கில், அரச மரம், வேப்ப மரம் நீரை சேமித்து வைக்கக்கூடிய, நீரை இழுத்து வைக்கக்கூடிய பகுதியாக தன்னுடைய நிலப்பகுதியை அந்த மரங்கள் மாற்றுகின்றன. இந்த தகவலும் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய பகுதிகளில் தான் உலகத்திலே அதிக அளவில் மூங்கில் இருப்பதால் உலகத்திலே அதிக அளவிலான மழை அங்குதான் பெய்கிறது என்ற தகவலை கொடுக்கிறார். இது புத்தரின் யுத்தம் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். இந்த சுற்றுச்சூழல் சிந்தனையும் விலங்குகளை மீட்டெடுத்ததும் அனைத்து உயிர்களும் சமமாக வாய்க்க வேண்டதும் புத்தர் சொன்ன நமக்கான தகவலாக இருக்கிறார். அடுத்து அயோத்திதாச பண்டிதரின் சுற்றுச்சூழல் பொருளாதார சிந்தனைகளையும் கொண்டு வந்து ஆசிரியர் சேர்த்திருக்கிறார் நமக்காக. சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தில் மூங்கில் மரங்களான மூங்கிலில் சுமார் 1500 பொருட்களை உருவாக்கலாம். பனை மரத்திலிருந்து ஏறக்குறைய 800 பொருட்களை உருவாக்கலாம். தென்னை மரத்திலிருந்து சுமாராக 818 பொருட்களை உருவாக்கலாம் என்று அயோத்திதாசர் பண்டிதரின் சுற்றுச்சூழல் பொருளாதார சிந்தனைகள் மூலமாக சொல்லியிருக்காரு. நாம எல்லாவற்றையும் தான் நாம் தொலைத்து விட்டோம். தென்னை மரம் என்றால் அது 3 ஆண்டுகள் காய்க்க வேண்டும், 5 ஆண்டுகள் காய்க்க வேண்டும், 6 மாதத்தில் காய்க்க வேண்டும் என்று அதன் ஆயுட்காலத்தை குறைத்து தென்னை மரத்திற்கான இயல்பையை நாம் தொலைத்து விட்டு இருக்கிறோம் இல்லையா? பனை மரத்திற்கான இயல்பையை நாம் தொலைத்து விட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் அது சாலை அகலப்படுத்துதலில் அதிகமாக அகால மரணம் அடைந்த மரங்களாக நாம் எதை சொல்லலாம் என்றால் பனை மரங்கள். ஒருமுறை இந்த பனைமரம் நமது பகுதியை வெட்டப்படும் போது என்னை அறியாமல் ஐயோ என்று கத்திவிட்டேன். ஏன்னா பனை மரத்தை அவ்வளவு சுலபமாக வளைத்து விட முடியாது என்கிறார்கள். அது மிகப்பெரிய கற்பத்துருவாக இருக்கின்ற அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமாக தொலைந்து போகின்றது. அயோத்திதாசர் பண்டிதரை பற்றிய நம்ம மேலோட்டமாக தெரிந்ததல்லாமல் அவர் பொருளாதார சந்தைப்படுத்துதலில் இயற்கை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதற்கான ஆதாரங்களோடு நமது ஆசிரியர் அவர்கள் இந்நூல் முழுக்க விரைவி அனுப்பியிருக்கிறார். அடுத்தது செம்பிங்கல் அவர்களின் சுற்றுச்சூழல் பொருளாதார சிந்தனைகளையும் குமரப்பா சுற்றுச்சூழல் பொருளாதார சிந்தனைகள் பற்றியமான பேச்சாக இதில் பதிவு செய்திருக்கிறார். அவர் நேருவின் அமைச்சரவையில் டிராக்டர் வாங்கலாம் என்ற யோசனையின் போது மாடு சாணி போடும், டிராக்டர் ஒரு போடும் சாணி போடுமா என்ற கேள்வியை எழுப்பிய ஒரு விஷயத்தை வெகு இலகுவாக இதில் நம்மோடு பதிவு பண்ணியிருக்கிறார் ஜேசி குமரப்பா. குமரப்பாவின் பார்வையை வித்தியாசமானது. சுற்றுச்சூழல் பொருளாதார இயக்கத்தை தொடக்கத்தில் இருந்து வளர்த்தெடுத்தவர். இப்போது இருக்கும் சமூக கோட்பாடு திட்டம் வெற்றியா தோல்வியா என்று அவரிடம் கேட்டால், திட்டத்தை செயல்படுத்தும் முன்பு மக்களின் விழா எலும்பை எண்ணுங்கள். திட்டத்தை செயல்படுத்திவிட்டு அவரின் விழா எலும்பு தெரிகிறதா, எண்ண முடிகிறதா என்று பாருங்கள். அவ்வாறு எண்ண முடியவில்லை என்றால் திட்டங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது என்று மக்களின் இயல்பு மொழியில் ஒரு தகவலை இயல்பாகவே குமரப்பா கொண்டு சென்றிருக்கிறார். ஜேசி குமரப்பாவின் சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தை இந்திய அரசாங்கம் முற்றிலும் புறந்தள்ளிவிட்டது என்பது ஒருபுறம் இருந்தாலும் மக்களையாக நாமும் இந்த பொருளாதாரத்தை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். வாழ்க்கையோடு தொடர்புடைய பொருளாதாரத்தை கவனிக்க தருவதின் விளைவாகத்தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆமாம், சுற்றுச்சூழல் பற்றி சிந்தித்தவர்கள், மக்களை பற்றி சிந்தித்தவர்களை நாம் கொண்டாடுவதே இல்லை. அவர்கள் வார்த்தையினான வழிகளை நாம் எப்பொழுது தெரிந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் இழந்த பின்புதான் உச்ச காலத்தில் தான் அது நமக்கு புரிய வருகிறது. நம்மாழ்வார் அவர்கள் பற்றிய மிகப்பெரிய
தொடர்ச்சியாக இதில் பேசப்பட்டிருக்கிறது. ஆனாலும் புலனத்தில் நம்மாழ்வார்கள் ஒரு 10 மர வகைகளை வளர்க்க சொல்லியிருக்கிறார். அது பற்றி இதில் கூறப்படவில்லை. ஏனெனில் புலனத்திலே அதிகம் பேர் இதை கண்டிருப்பார்கள் என்ற தகவலால் விட்டுவிட்டாரா என்று தெரியவில்லை. வீட்டுக்கு நம்மாழ்வார் சொல்கிறார், வீட்டு சுற்றிலும் 10 வகையான மரங்களை நடுங்கள். வீட்டுக்கு முன்பாக வேப்ப மரம், அதனை தொடர்ந்து முருங்கை மரம், வீட்டுக்கு வெளியில் பப்பாளி மரம், குலை 4 புறங்களிலும் சீத்தா மரம், நீரோடும் பகுதிகளில் வாழை, பாத்திரங்கள் கழுவும் இடத்தில் ஓடுகின்ற தண்ணியில் தென்னை மரங்களும், எலுமிச்சை மரம் ஒன்றும், அதன் நிழல் பகுதிக்கு அடுத்து கருவேப்பிள்ளை மரமும், மாமரமும் நீங்கள் நட்டால் ஒருபோதும் நீங்கள் பசியோடு உறங்கப் போவதில்லை என்ற ஒரு தகவல் பெரும்பாலும் புலனத்தில் பகிரப்பட்டதுதான். நமது ஆசிரியரும் அது பற்றியும் பேசியிருப்பார் என்று பார்த்தேன். அது கடந்து போய்விட்டார். ஆனாலும் இதில் ஒரு நபராக நான் நமது பகுதிகளும் புரட்சியை ஏற்படுத்த ஆன்மீக புரட்சியாளர் வள்ளலார் பற்றியும் ஒரு தகவலை நாம் எதிர்பார்த்திருந்தேன். ஆனாலும் அது இல்லை. மருத்துவ குணங்கள் நிறைந்த செடிகளை பற்றியும் வள்ளலார் பெருமான் அவர்கள் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறார். அது இதில் இருந்திருக்கலாமோ என்று எனக்கு தோன்றியது. கரிசலாங்கண்ணி பற்றிய தகவல்களை வள்ளலார் பெருமான் தொடர்ந்து நிறைய பேசியிருக்கிறார். பாடலாகவும் கவிதையாகவும் அதில் சொல்லியிருக்கிறார். அது பற்றியும் நாம் பேசியிருந்திருக்கலாம். நம்ம நூல்கள் அடுப்பு கரியிலும் சாம்பலிலும் வேப்பங்குச்சிகள் பல்கள் வளைத்ததை நாம் இப்போது பெரும்பாலான விளம்பரங்கள் தொடர்ந்து நாம் இதன் மூலியமாக வளைக்கினால்தான் நாகரிகம் என்ற ஒரு மாய வலைக்குள் நம்ம சிக்க வைத்து திரும்பவும் அவர்களே டூத் பேஸ்டில் கறி இருக்கிறதா, உப்பு இருக்கிறதா இறங்கி வந்திருக்கிறார்கள். இன்னும் ஒருபடி மேலாக சாம்பல் தூளே கடைகளில் கிடைக்கிறது. இப்ப சுற்றுலா செல்லும் போது தேனி மாவட்டத்தில் சில பகுதிகள் சாம்பல் தூளை பாக்கெட்டில் அடைத்து விற்பனை செய்கிறார்கள். அதை வாங்கி நான் ஆச்சரியமாக பார்த்தேன். நாம் இப்படித்தானே இருந்தோம். எல்லாவற்றையும் பிடுங்கிவிட்டு திரும்ப அவர்களே ஒரு விற்பனையாக நம்ம எப்பொழுதும் நுகர்வோராகவே மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே நம்மிடமே பிடுங்கப்பட்டு நம்மையே நுகர்வோராக மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் மெல்ல மெல்ல என்பது கொஞ்சம் வேதனையான தகவல் தான். இதில் நமது ஆசிரியர் ஒவ்வொரு மரம் பல்குச்சிகள் எருக்கங்குச்சி பல்வழியை அகற்றும், ஞாயிறுவி பற்களை நன்கு இருக்கும், கருங்காலி பல் நோயை அகற்றும், ஆலங்குச்சி பல் நோயை அகற்றும், புங்க மரக்குச்சி வாய் நாற்றத்தை போக்கும், வேம்பு அரசங்குச்சி அனைத்து பற்கள் சுத்தமாக்கும், கருவேலங்குச்சி பற்கரைகளை போக்கும், பூலாங்குச்சியில் விளக்கினால் ஆண்மை பெருகும் என்ற ஒரு நீண்ட பட்டியலே இருக்கிறார். நமக்கு ஒரு ஆச்சரியம். பெரும்பாலும் ஆளும் பேரும் பல்லுக்குருதி என்பதோடு நாம நிறுத்திவிட்டோம். இதில் இன்னும் கூடுதலான நிறைய தகவல்களை கொண்டு நாம சுற்றுச்சூழலில் எந்த அளவுக்கு நாம் அந்நியப்பட்டு போகிறோம் என்று தகவல் இதை படிக்கும்போதே நமக்கு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துகிறது. நாகரிகம் என்று சில விஷயங்களை நாம் புறக்கணிக்கிறோம் என்ற தகவலோடு இந்த பகுதி கொண்டு சென்றிருக்கிறார். மஞ்சள், கரிசலாங்கண்ணி, புதினா, கொத்தமல்லி, குப்பமேனி இவை எல்லாமே நமது இயல்பாய் நம் வீடுகளில் கிடைக்கக்கூடியவைதான். ஆனால் இவற்றை பொருளாதார சந்தைக்காக நாம் தள்ளி வைத்து புறம் வைத்து கொண்டு சேர்த்திருக்கிறோம் என்று வருத்தம் தோய்ந்த குரலிலும் போகிறது. இந்த நூலின் ஒரு அழகான பகுதியாக நான் எதை பார்க்கிறேன் என்றால், இதில் சுற்றுச்சூழல் பற்றி தீர்வுகளை மட்டும் அவர் சுற்றுச்சூழலுக்கான பிரச்சனைகளை மட்டும் சொல்லாமல் அதனை நோக்கிய தீர்வுகளையும் இந்த புத்தகம் கொண்டு சேர்க்கிறது. அதுதான் மிகப்பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். வெறும் வெற்று புலம்பல்களாக இல்லாமல் என்ன பிரச்சனை, யாரால் பிரச்சனை, பெரும்பாலும் நம்மை ஆட்டிவிக்கின்ற அரசியல்வாதிகள் செய்கின்ற தந்திரமாகவே இது இருக்கிறது. வாக்களிக்கின்ற நாம் அந்த வாக்கை அளித்து அவர்களை திரும்ப பெறுகின்ற உரிமை என்ற மிகப்பெரிய கத்தியையும் நமது எழுத்தாளரை உள்ளே வைத்திருக்கிறார். அது மிகப்பெரிய போராட்டம் தான். நமது சரியில்லாத நம் தலைமையை மீட்டு கீழிறக்குகின்ற ஒரு வாக்குமுறை அது வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். அந்த கத்தி உள்ளே சொருகப்பட்டிருக்கிறது. ஏனெனில் நம்மதை ஆளுகின்ற அரசு நம்மை எப்பொழுதும் சந்தையான ஒரு ஆட்களாகவே எண்ணி அடுத்தடுத்து இயற்கை கொலைகளில் இறங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனெனில் நிறைய நாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்துகள் நமது நாட்டில் இலகுவாக கிடைக்கின்றன. அது ஒரு பெரும் பட்டியலாக இருக்கிறது. சுற்றுச்சூழலில் இன்னமும் பிளாஸ்டிக் நெகிழிகள் அனைவருக்கும் தெரிந்தே அதை நாம்
தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய மாய வலைக்குள்ளே நம்ம சிக்க வைத்திருக்கிறார்கள். சில மாநிலங்கள் மட்டும் அது தடை செய்யப்பட்டிருக்கிறதாக நமது ஆசிரியர் சொல்லியிருக்கிறார். மேற்கு வங்காளம், கொல்கத்தா போன்ற பகுதிகளில் அது உண்மைதான். ஒருமுறை ராஜஸ்தான் பயணத்தின் போது சில இடங்களில் எந்த இனிப்பு பதார்த்தங்களையும் அவர் காகிதத்திலேயே மடித்து கொடுக்கிறார். தேநீர் அருந்துவதற்காக ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் பகுதியில் இறங்கும்போது மண் குவளையில் மட்டுமே தேநீரை கொடுக்கிறார்கள். ஏனெனில் அந்த தேநீர் குவளையினாக ஒரு மறுசுழற்சியாக பயன்படுத்துகிறார்கள் என்றால் அது இல்லை. அந்த தேநீர் குவளையில் தேநீர் அறிந்து விட்டு அந்த குவளை உடைக்கப்படுகிறது. அந்த குயவர்கள் மீண்டும் மீண்டும் தன்னுடைய பொருளாதாரத்தை சரி செய்வதற்காக அதை பயன்படுத்தலாம். நமது தொழில் வளங்களும் நமக்குள்ளாகவே இருக்கும். தற்சார்பு பொருளாதாரம் என்பது ஒரு சுழற்சி முறையிலாக அமைந்து கொண்டிருக்கும். நாம் எந்த ஒரு தனியார் கம்பெனிகளையும் சார்ந்து இல்லாத ஒரு நிலையும் நாம் அப்படித்தான் இருந்தோம். இப்பொழுது ஒவ்வொன்றத்துக்கும் நாம் ஏதோ ஒரு நிறுவனத்தை, அதுவும் பிராண்டட் நிறுவனத்தை இருந்தால்தான் கௌரவம் என்று அதற்குள்ளாக போய் நாம் உள் நுழைந்து வைத்திருக்கிறோம். பெரும் நோய் தொற்று காலத்தில் நாம் பருகியது எல்லாம் கபசுர குடிநீர், பப்பாளி சாறு என்றுதான். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் விளம்பரங்களில் தெருவிற்கு 4 டீ கடைகள் இருப்பது போல தெருவிற்கு 4 செயற்கை கருத்தரிப்பு மையங்களும் தற்போது பெருகிவிட்டது என்று ஆசிரியர் சொல்கிறார். உண்மைதான், மக்கள் தொகை அதிகம் இருக்கும், கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்ட நமது தேசத்தில்தான் முக்கோணங்கள் படம் வரைந்து செய்த விளம்பரங்கள் எல்லாம் போய் குழந்தைகள் பெற்றுத் தருவதற்காக, கருத்தரிப்பதற்காக மையங்கள் உருவாக்குவதற்கு பின்னால் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் என்ற பானங்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்திருப்பதாக நமது ஆசிரியர் ஆராம் மா அமரேசன் அவர்கள் இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரத்தில் நாம் கண்டிப்பாக மீட்டெடுக்க வேண்டிய தேவை எது என்றால், இந்த பானங்களை பருகி நம் பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகி இருக்கிறோம். அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு அறைகூவலை விட்டிருக்கிறார். மேற்கு வங்கம், கேரளா 2 மட்டும்தான் இன்னமும் ஊராட்சிகளுக்கே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்ப. வெறுமனே போன்சாய் காடுகளை உருவாக்கி அதில் ஆலமரத்தை வளர்க்கின்ற நமது முட்டாள்தனமான மேல்தட்டு வர்க்கங்களுக்கும் ஆலமர ஊஞ்சலில் ஆடுகின்ற சுகத்தை நாம் ஒருபோதும் புரிய வைத்து விட முடியாது. அந்த மக்களின் போராட்டத்தினால மட்டும்தான் இதை மீட்டெடுக்க முடியும் என்கிறார். தமிழகத்தில் தாமிரபரணி போராட்டங்களில் தோல்வி இப்பொழுது புரிகிறதா என்று மிகப்பெரிய சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி இதில் பொதிந்திருக்கிறது. நாம் அதை பற்றி நிறைய பேசலாம். தாமிரபரணிக்கு பின்னால் நடந்த விடயங்களில் திரு மா அமரேசனின் குரலாய், குரலற்றவரின் குரல் என்று ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் மட்டுமல்ல, மரம், செடி, கொடி, இந்த மண் அனைத்திற்குமான குரலாய் ஒழிக்கும் அறமா அமரேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகளை இந்நேரத்தில் நாம் தெரிவித்துக்கிறோம். இப்புத்தகங்கள் முன்வைக்கும் பிரச்சனைகள், தீர்வுகள் அத்தனையும் நம் சிந்தனைக்கு உரியவை. பாவலர் அறிவுமதி அவர்கள் சொல்வார் இல்லையா, மரம் வெட்டும் வியாபாரி பார்க்கிறான், மரத்தின் வேரிலிருந்து உச்சி வரை குருவி கூடு நீங்களாக என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்கிறார். நமது ஆசிரியர் அவர்கள் அந்த குருவி கூட்டை பற்றியும் கவலை நெஞ்சத்தோடு புத்தகத்தில் சுற்றுச்சூழலின் ஆழம் வரை சென்றிருக்கிறார். இந்த சுற்றுச்சூழல் பொருளாதாரம் நம்மை சார்ந்த இந்த பூமியை அனைத்து உயிர்களுக்குமாக மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். மீண்டும் அதிலிருந்து நாம் மீள வேண்டும். நாம் எத்தகைய சிந்தனையோடு இருந்தோம் என்றால், அகழாற்றில் இந்த காட்சி ஓவியமாக்கப்பட்டுள்ளது. தாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா அரித்த மண்வினை தேரன் தான் தேரில் செல்கின்ற போது தேனருந்தும் அந்த சிறு பூச்சிகளுக்கு கூட தொந்தரவு செய்துவிடக் கூடாது என்று தன் தேரின் மணியின் நாவை கட்டி சத்தம் எழுப்பாதவாறு சென்ற ஒரு மன்னனை பற்றிய அறம் இதில் கூறப்பட்டுள்ளது இல்லையா? அப்படியான ஒரு சாவையில் தான் நாம் இருந்தோம். நேரம் கடந்து விட்டதே என்று நினைக்கின்றேன். அவசரமாக உள்நுழைந்து என்னால் முடிந்த வரையும் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அறம் மா அமரேசன் அவர்களின் குரல் செய்திகள் அனைத்தும் புத்தகங்களாக மின்னூலாக வெளிவந்திருக்கிறது. அதனை பற்றிய என்னுடைய பார்வையை தங்களோடு சான்றோர் பெருமக்களோடு பகிர்ந்ததில் மிகவும் மகிழ்ச்சி.
இந்த அலைபேசியை பயன்படுத்துவதில் சிறிய தடங்களோடு இருந்ததால் மற்றவர்கள் பேசியதை என்னால் கவனிக்க முடியவில்லை. அது ஒரு சின்ன வருத்தம். மீண்டும் ஒரு நல்ல நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஆசிரியரே, நன்றி. நல்ல ஒரு சிறப்பான ஒரு திறனாய்வினை மிக நுட்பமாக நூலினுடைய ஆன்மாவை மிக அழகாக கொண்டு வந்து ஒரு திறனாய்வாக தந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நூலில் உள்ளதை மட்டும் சொல்லாமல் தொடர்புடைய தகவல்களையும் சேர்த்து கொண்டு வந்து தந்திருக்கிறீர்கள். கூடவே நாம் ஒரு நூலை படிக்கிற போது நாம் எதையெல்லாம் எதிர்பார்ப்போம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. என்னுடைய எதிர்பார்ப்பிலே வள்ளலார் இருந்தார் என்றெல்லாம் இன்னும் சில பட்டியலையும் தந்து இல்லை ஏமாற்றமாக இருந்தது என்கிற செய்திகளையும் பதிவு செய்தீர்கள். ஏன் எதற்கு என்பதை நம்முடைய ஆசிரியர்கள் பிறகு அவருடைய ஏற்புரைகளை வழங்குவார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த வகையிலே சிறந்த ஒரு நூல் திறனாய்வை தந்த புத்தாலம் சீர்கண்டபுரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கவிஞர் வசந்தவேலன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை அன்போடு உரித்தாக்கி கொள்கிறோம். அடுத்து நம்முடைய சான்றோர்களுடைய கருத்து பகிர்வுக்கு முன்பாக நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழீழன் ஐயா அவர்களுடைய வாழ்த்துறையை நாம் பெற்று விடுவோம். நம்முடைய நான் ஒரு அகாடமியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இயக்குனராகவும் நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய இயக்குனராகவும் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் தமிழீழன் ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஆமா, சான்றோர் தளம்னாலே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளிருந்துதான் வாழ்த்துறை வழங்குகிறோம் எல்லா செவ்வாய்க்கிழமை மாலையிலையும். அந்த அடிப்படையில இன்றும் கூட ரொம்ப அருமையான ஒரு நூல். முன்னதாக நமது அன்பிற்குரிய நண்பர் பீட்டர் ராசன் அவர்களுடைய அண்ணன் திரு ஏசுதாஸ் அவர்களுடைய மறைவுக்கு சான்றோர் தளத்தின் மூலமாக தனிப்பட்ட முறையில் அவரை குடும்ப நண்பராக நான் அறிவேன். ஆழ்ந்த இரங்கலை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை அந்த இடையூற்றை மீறியும் மிகச் சரியாக ஒருங்கிணைத்து எடுத்து செல்லுகிற அன்பிற்குரிய மன்னன், வெற்றி நிலவன், பாலமுருகன், ஷாலினி ஜெரால்டு உள்ளிட்டவர்களுக்கு எனது அன்பு கனிந்த வணக்கம். அறம்பதிப்பகம் அமரேசன் அவர்களுடைய எல்லா படைப்புகளிலும் புத்த மதத்தினுடைய கூறுகளை உள்வாங்கியதாகவே அமையும். மிக குறிப்பாக கிபி 3-6 நூற்றாண்டுகளில் தமிழ் அரசியல் பரப்பிலேயும் இலக்கிய பரப்பிலேயும் வாழ்வியல் பண்பாட்டு பரப்பிலேயும் சமண பௌத்த மதங்கள் பெரும் தாக்கத்தையும் விளைவுகளையும் ஏற்படுத்தின. அவற்றில் பெரும்பாலான விளைவுகள் நேர்முறை தாக்கங்களே ஆகும். கல்வி பொதுமைப்படுத்தப்பட்டது. சமண பள்ளிகள் என்ற சொல்லாடலிலிருந்து அதை நாம் உணர முடியும். இன்னும் பல்வேறு செய்திகள், உயிர்கொள்ளாமை என்கிற அறம், மிக குறிப்பாக கல்லுண்ணாமையை, பரத்தையர் ஒழுக்கத்தை கண்டிக்கிற சங்க இலக்கியங்கள் எதுவும் இல்லை என்கிற நிலையில் கிபி 3-6 நூற்றாண்டு வரையில் சமண பௌத்த மதங்கள் தமிழ் அறிவுலகத்திற்கும் அற உலகத்திற்கும் வழங்கியிருக்கிற கொடை மிக பாராட்டுக்குரியதாகும். அந்த தளத்தில் நின்று சிந்திக்கிறவர் அமரேசன் அவர்கள். பொதுவாக இந்த நூலின் அழைப்புகள் எனக்கு அனுப்பப்படுகிற பொழுது அந்த நூலுடைய சில பக்கங்கள் எனக்கு அனுப்பி வைக்கப்படும். அவற்றை நான் படித்துவிட்டு வாழ்த்துறை வழங்குவது தேவைப்படும். ஆனால் அமரேசன் அவர்களுடைய நூல் அவருடைய உள்ள கிடக்கையை நான் அறிவேன் என்பதால் அப்படி தேவைப்பட்டிருக்கவில்லை. ஏனென்றால் சமூக பொருளாதாரம் என்கிற வளர்ச்சி, இதற்கு முன்பு மிக அருமையான திறனாய்வுரை வழங்கிய ஐயா அவர்களும் அதற்கு முன்பு பேசிய ஷாலினி ஜெரால்ட் அவர்களும் குறிப்பிட்டதை போல பொருளாதார வளர்ச்சி என்பதை எல்லோருக்கும் சமமானதாக அமைய வேண்டும் என்பதோடு சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்பது சுற்றுச்சூழலிருந்து எதை நாம் எடுக்கிறோமோ அதை திருப்பி தர வேண்டும். அமரேசன் அவர்கள் லயோலா கல்லூரியில் நடத்திய ஒரு இடத்தில் ஜே.சி. குமரப்பா அவர்கள் குறித்து நான் பேசுகிற போது அவர் இந்திய அளவில் எழுப்பிய சிறப்புமிக்க வினா ஒன்றை நான் பதிவு செய்தேன். இந்த மாடுகளுக்கு பதிலாக டிராக்டர்கள் வந்த போது ஜே.சி. குமரப்பா தான் கேட்டார், டிராக்டர் சாணி போடுமா என்று கேட்டார்.
அது சிந்தனைக்குரிய. ஒற்றை வைக்கோல் புரட்சியின் மூலமாக ஜப்பானில் இயற்கை வேளாண்மை குறித்த புரட்சி ஏற்படுத்திய அந்த நூல் தமிழகத்தின் பரப்புகளுக்குரியது. நம்மாழ்வார் மேலும் ஒன்றை சொல்லுவார், நமக்கு தெரிந்த விடுகதை அது. அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு என்று சொல்லுவார். அதுதான் சுற்றுச்சூழல் பொருளாதாரம். ஒரு மரத்தை, ஒரு செடியை, ஒரு தாவரத்தை, ஒரு விலங்கை முற்றிலுமாக மனிதர்கள் நுகர்பத்திக்காக எடுத்துக்கொள்வது என்பது இல்லை. அதை அடிப்பகுதியை அவர்கள் காட்டிலே விட்டுவிட்டு சென்றார்கள். அந்த காட்டிலே விட்டுவிட்டு மறுசுழற்சியாக, எருவாக அடுத்த தலைமுறை தாவரங்களுக்கு அது பயன்பட்டது. நடுப்பகுதியை அந்த நிலத்திலே உழைத்த மாட்டுக்கு கொடுத்தார்கள். நுனிப்பகுதியைத்தான் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகில் எல்லாம் பெருவணிக நிறுவனமாக மாறி இருக்கிற சூழ்நிலையில் இயற்கையை எந்த அளவுக்கு அழித்து கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவற்றை மீட்டுருவாக்கம் செய்வதில்லை என்ற செய்திகளை உள்ளடக்கி ஐயா அவர்களுடைய சிந்தனைகள் இருக்கும் என்பதை அறிவேன். அது இன்றைய சுற்றுச்சூழலுக்கும் அறிவியல் வளர்ச்சிக்குமாற ஒரு இணைப்பு கோட்டினை அறம் பதிப்பகம் அமரேசனுடைய சிந்தனைகள் வழங்கி இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசுவோம், சிந்திப்போம். சான்றோர் தள பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றிங்க, நன்றிங்க, மிக்க நன்றிங்கய்யா. சிறப்பான ஒரு வாழ்த்துறை, மிக்க நன்றிங்கய்யா. அடுத்து நம்முடைய அமரேசன் ஐயா அவருடைய ஏற்புரையை பெற்று விடுவோம். ஏற்புரைக்கு பிறகு சான்றோர்களுடைய கலந்துரையாட வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய மதிப்பிற்குரிய அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அறம் அமரேசன் ஐயா அவர்களுடைய நூல் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் என்ற நூல் குறித்த மிக சிறப்பான ஒரு அரங்கமாக இந்த அரங்கானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்களை அன்போடு ஏற்புரை வழங்க அழைக்கிறோம். வாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு 57வது சான்றோர் தளத்தினுடைய 57வது நூல் வெளியீட்டு விழா இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து வரவேற்புரை வழங்கிய திரு மன்னர் மன்னன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கிய சாலினி ஜெயராஜன், அப்புறம் தமிழிலன் அண்ணனுக்கும் தோழர் ரேவதி அழகர் சாமி அவர்களுக்கும், மிக சிறப்பான திறனாய் உரை வழங்கிய கவிஞர் வசந்தவேலன் அவர்களுக்கும், எப்பொழுதும் போல சிறப்பாக நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் வெற்றி நிலவன் அவர்களுக்கும், நன்றியுரை வழங்க இருக்கிற பாலாஜி அவர்களுக்கும், என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற என்னுடைய நண்பர் தோழர் நடராஜன் அவர்களுக்கும், செல்வகுமாரி அவர்களுக்கும், நம்ம கபிலன் விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கிற கபிலன் அவர்களுக்கும், கவிஞர் பானுரேகா வந்து போயிட்டாங்க அவங்களுக்கும், வழக்கறிஞர் வேலுக்கும், எல்லோருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நூல் குறித்து நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக்கா ஒரு விஷயத்த நான் நினைவு. என்ன அப்படின்னா, இப்போ இந்த 60 கிட்ஸ் 70 கிட்ஸுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். நமக்கு வந்து பண தட்டுப்பாடே இருந்தது கிடையாது. அந்த காலத்துல பண தட்டுப்பாடுல இருந்தது கிடையாது. என்னன்னா, கிராமப்புறத்துல யாருன்னா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வீட்லயாவது கேழ்வரகு அதிகமா இருந்ததுன்னா அவங்க கிட்ட ஒருத்தங்க வந்து நெல்லை கொடுத்துட்டு கேழ்வரகு வாங்கி போயிடும். யார் வீட்லயாவது கம்பு அதிகமா இருந்ததுன்னா, நான் சொல்றது கிராமப்புறத்துல கம்பு அதிகமா இருந்ததுன்னா அதை எடுத்து வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன உளுந்தோ பச்சை பயிரோ காராமணியோ கடலையோ ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு வாங்கி போயிடுவாங்க. அப்போ அவர்களுக்கு பண தேவை என்பது இன்றைக்கு இருக்கிற மாதிரி பண தேவையெல்லாம் அதிகமாக இல்லை. அதே மாதிரி அப்பெல்லாம் வீட்டுக்கெல்லாம் போனோம்னா, யார் வீட்டுக்காவது விருந்துக்கு போனோம்னா, நான் இருக்கிற 4 கோழியை வந்து கோழிகளை பிடிச்சி ஈஸியா எளிமையா கோழிக்கறி விருந்து கிடைச்சிடும். என்னன்னா, அவங்க வந்து ஒரு இயற்கை பொருளாதாரத்தோட நம்ம இருந்தோம், பண்ட மாற்று பொருளாதாரத்தோட இருந்தோம்.
கீழே சிந்தி போற பொருள் எல்லாம் வந்து அந்த கோழி வளர்ப்பினுடைய நோக்கம் வந்து நம்ம வீட்டுல கீழே சிந்தி போற பொருளை வந்து அது கொத்தி கொத்தி அந்த இடத்த தூய்மை. அப்ப நமக்கு அந்த இடமும் பெருக்கிறதுக்கு கஷ்டமா இல்லாம தூய்மை ஆகுது. ஒரு கோழி உற்பத்தியும் பெருகுது. நாட்டு முட்டையும் நாட்டுக்கோழி, அப்பெல்லாம் நாட்டுக்கோழி தான், நாட்டுக்கோழி கிடைக்குது, நாட்டு முட்டைகள் கிடைச்சிது. நமக்கு வந்து நல்ல சத்தான உணவு கிடைச்சிது, கோழி கிடைச்சிது, எல்லாமே கிடைச்சிது. என்ன நாம என்ன அதுக்கு தீனி போட்டோம்? ஒண்ணுமே கிடையாது. நம்ம அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்க வீட்டுல எதனா பயிர் செய்யும் வேலை செய்யும் போது சிந்தி போகுது இல்லை, அதுதான் அதுக்கு தீவனம். மற்றபடி மண்புழு அது மாதிரியான இயற்கை உணவுகளா அது எடுத்து. ஆனா நமக்கு அந்த கோழிகள் இருந்து நல்ல ஒரு சத்துள்ள உணவு கிடைச்சிது, முட்டை கிடைச்சிது, நம்ம இடமும் தூய்மையாச்சு. ஒரு ஒரு உயிர் சூழல்ல வந்து உயிர் சங்கிலியை வந்து நம்ம அந்த உயிர் சங்கிலியில நம்மை பொருத்தி கொண்டு இருந்தோம். அதனால நமக்கு வந்து பணம் தேவையில்லை. ஆனா இன்னொரு விஷயமா அந்த பணம் தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வேறு வார்த்தைகளை சொல்றதுன்னா, மக்கள் பணம் மக்கள்கிட்டயே சுழன்று கொண்டிருக்கு. அது பொருளாகவும் சுழன்று கொண்டிருந்தது, பணமாகவும் சுழன்று கொண்டிருந்தது. உயிர் சூழல்ல விலங்குகளாகவும் தாவரங்களாகவும் மக்களுக்கே அது சுழன்று கொண்டிருந்தது. அந்த சுழற்சியில மனிதன் ஒரு கண்ணியா இருந்தா, ஒரு பொறியா இருந்தான். ஆனா இப்போ இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அதுவே நகரத்துல வரும்போது அவர்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம அந்த காலத்து சந்தைக்கு எல்லாம் யாருன்னா போனோம்னா தோல்ல செய்யப்பட்ட கயிறு கிடைக்கும். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக் கயிறு வந்துச்சு. அந்த தோல்ல செய்யப்பட்ட கயிறு வந்து ரொம்ப அரிதா சாட்டைக்கும் மற்ற இதுக்கும் பயன்படுத்துவாங்க. அறுக்கவே முடியாது, அந்த இசைக்கருவிகளுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு பயன்பாடு இன்னைக்கு அது இல்லை. அந்த நுட்பம் இன்றைக்கு நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட ஒரு கயிறு வந்துச்சு. இந்த பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட கயிறு அறாதுன்றாங்க, ஆனா நைந்து போகிறது. அந்த நைந்து போன அந்த கழிவு பூமிக்கு போனா அது மக்கி இந்த மண்ணுடைய இயல்பு வந்து எல்லாவற்றையும் மக்க செய்யுது. எல்லாவற்றையும் மக்க செய்வது, எல்லாவற்றிற்கும் உயிர் இருக்கு. மண்ணுக்குள்ள எது போனாலும் அது முளைச்சி வரணும். அதுதான் இந்த மண்ணுடைய இயல்பு. கடலுடைய இயல்பு என்னன்னா, உயிர் இல்லாதது கடலுக்குள்ள போனா எல்லாமே உயிரோட இருக்கணும், உயிர் இல்லாததை அது வெளியே தள்ளிடும். இந்த மண்ணுக்குள்ள போகிற இந்த பிளாஸ்டிக்க இந்த மண் தன்னுடைய அதனுடைய ப்ரோக்ராம் படி உயிர் ஊட்டுவதற்கு முயற்சி பண்ணுகிறது, உயிர் இல்லை இருக்கு. மக்க செய்வதற்கு முயற்சி பண்ணுகிறது. மக்குவதற்கு தேவையான கனிமங்களோ மண்புழுக்களோ வைரஸ்களோ திசுக்களோ குறைவா இருக்கிறதுனால 200 வருஷம் ஆகுது. ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் நம்ம பயன்படுத்தி கீழே தூக்கி போடுற டூத் பிரஷ் 100 வருஷத்துக்கு மேல ஆகுது. மக்கு பயன்படுத்துகிற அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டு உடஞ்சி போச்சுன்னா தூக்கி போட்டோம்னா 200 வருஷம். அப்போ இந்த மண்ணை நாசமாக்குற வேலைய செய்தது யார்? இது ஒண்ணுதான் இந்த புத்தகத்தினுடைய முதல் கேள்வி. இந்த மண்ணை நாசமாக்குற வேலை செஞ்சது யார்? இந்த உயிர் சூழலை கெடுத்தது யார்? இந்த மக்கள் பணம் மக்கள்கிட்டே சுழன்று கொண்டிருந்த முறையை மாற்றியது யார்? இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மைய கேள்வி. இந்த கேள்விக்கு இன்றைய நிலையிலிருந்து நம்ம விடை கேட்கணும்னா, அண்ணன் வெற்றி நிலவன் பேராசிரியரா இருக்கிறாரு, மன்னர் ஆசிரியரா இருக்கிறாரு, தோழர் நடராஜன் வந்து அவர் உலக வங்கியினுடைய திட்டத்துல இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நமக்கு வர வருமானம், நமக்கு சம்பளம் கொடுக்கறது யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம பணம் எங்க போகிறது அது யாருக்காவது தெரியுதா? அதை பத்தி நம்ம என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கிறோமானா இல்லை. சம்பளம் வாங்குறோம், கொடுக்குறோம். 100 ரூபாய் சம்பளம் கொடுக்குற அதே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குதுன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் எந்த நிதியில இருந்து கொடுக்குதுன்னா அது உலக வங்கியிலிருந்து கடன் வாங்க. இந்த உலக வங்கி யார் ஆரம்பிச்சிருக்கிறாங்க? இந்த உலக வங்கியை
ஆரம்பிச்சது வந்து 8 நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க, G8 கண்ட்ரிஸ்ன்னு சொல்றாங்க. இந்த 8 நாடுகள்ல இருக்கிற 220 பன்னாட்டு கம்பெனிகள், அந்த 220 கம்பெனிகளும் வந்து 17 பெரு நிறுவனங்களுடைய அமைப்புகள். அந்த 17 நிறுவனங்களும் 4 நிறுவனங்கள் தான். அப்போ நமக்கு சம்பளம் கொடுக்கறது 4 நிறுவனம் தான். நம்ம பாக்கெட்ல வந்த பணத்தை நாம செலவு பண்றதும் அந்த 4 நிறுவனங்களுடைய பொருட்களை வாங்குவதற்கு தான். இதுதான் இன்றைக்கு பொருளாதாரத்துல நடக்கிற விஷயம். இதை வந்து நாம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனா யதார்த்தம் இதான். இன்னைக்கு கையில சம்பளம் வாங்க பையில போட்ட காசு போன இடம் தெரியல அப்படின்ற ஒரு பழைய பாட்டு ஒண்ணு இருக்கும். அது 60கள்ல வந்த ஒரு திரைப்படத்துடைய பாடல். அது உண்மை. இன்னைக்கு அது உண்மை. ஐடி கம்பெனில வேலை செஞ்சாலும் சரி, ஆசிரியரா இருந்தாலும் சரி, என்ஜிஓவா இருந்தாலும் சரி, என்னை போன்ற ஒரு தொழில் முனைவோரா இருந்தாலுமே சரி, என்னுடைய பணம் எங்க போகுதுன்னா எனக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களே தான் புடுங்கிக்கிறாங்க. என்கிட்ட எடுத்துக்கல, என்கிட்ட இருந்து புடுங்கிக்கிறாங்க. எப்படி புடுங்கிக்கிறாங்க? அவங்களுடைய கம்பெனியுடைய பொருட்களை வாங்கி பயன்படுத்தியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிறது. அந்த பங்கஜ கஸ்தூரி சொன்னல, காற்று வந்து மாசுபட்டு போச்சு, நீ பங்கஜ கஸ்தூரி சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து ஆஸ்துமா வராது, சுவாச கோளாறு வராது. ஆஸ்துமாவுக்கு காரணம் என்ன? அசுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கிறதுனால இதயம் வந்து தன்னை தானே சரிப்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியில ஆஸ்துமா வருது. அப்போ இதயத்துக்கு எப்படி கெட்ட காற்று கிடைச்சதுன்னா, புவி வெப்பமயமாகுது, கார்பன் டை ஆக்சைடு பெருக்கம், மண் தூசு, வெப்ப சலனத்தினால வந்து அனல் காற்று, இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு பங்கஜ கஸ்தூரி. இதை திரும்ப 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 போடும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆஸ்துமா வந்தா கவலையே இல்லை, பங்கஜ கஸ்தூரி சரியா போகுது. இந்த மாதிரி மனோபாவத்துக்கு நம்மளை மாற்றிட்டு அந்த மருந்துகளை பொருட்களை வாங்குறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 72 டூத் பேஸ்ட் இருக்கு மார்க்கெட்ல. 72 டூத் பேஸ்ட். இந்த 72 டூத் பேஸ்டும் எதுல செய்யறாங்கன்னா களிமண்ணுல செய்யறாங்க. அதுவே வெள்ளை களிமண்ல தான் செய்யறாங்க. இந்த வெள்ளை களிமண்ணுல சுவைகளை கூட்டுறாங்க. அந்த நெகிழ்வுத்தன்மை இருப்பதற்காக நிக்கோட்டின் 2 வேளை பல்லு வளர்க்கிற நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம்ல, 2 வேளை பல்லு வளர்க்கிறோம்னா நம்ம 10 சிகரெட் குடிக்கிற அளவுக்கு நிக்கோட்டின் போடும். இந்த நிக்கோட்டின் உள்ள போய் என்ன பண்ணுது? ஒரு இடமா போகுது. அது எங்க தங்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல புற்றுநோய் வரும். இன்னைக்கு நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா 60கள்ல புற்றுநோய் என்பதே கிடையாது, 70கள்ல புற்றுநோய் என்பதே கிடையாது. ஆனா இன்றைக்கு சர்வ சாதாரணமா வந்துச்சு புற்றுநோய் என்பது. அதுல வகை வகையா சொல்றாங்க. அதுல வந்து இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 3 அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில ஹீமோகுளோபி அந்த இதுல வந்து நிக்கிறாங்க. எதை பண்ணாலும் மரணம் தவிர்க்க முடியாது. ஆனா இந்த மருத்துவர்கள் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இது எல்லாம் வணிகமாக்கி கடைசியில வந்து எல்லாம் நாங்க எல்லாத்தையும் செஞ்சு போயிட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம பயன்படுத்திய பொருட்கள். அதுல ஒண்ணு இந்த கேன்சருக்கு டூத் பேஸ்ட் ஒரு காரணம். இன்னைக்கு இருக்கிற விரைவு உணவு பாக்கெட்ல அடிச்சு இருக்கிற உணவு. அப்போ இத வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இந்த மாதிரியான பணம் கொடுக்குறவனே அவன் பணத்தை புடுங்குறது மாற்று வந்து ஷாலினி கேட்டாங்க, ஏங்க இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டியது, இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை வந்து எங்க குடும்பத்துல வந்து சொல்றீங்களே அப்படின்னு. அரசாங்கம் என்பது நாம் தான். இப்ப நாம தன்னளவுல ஒரு பேஸ்ட் 70 ரூபாய் 80 ரூபாய். நான் பீகார்ல பார்த்தேன். வேலங்குச்சியை வந்து நாட்டு வேலங்குச்சி, சீம வேலங்குச்சி, வேலங்குச்சிய நல்லா ஒரு அடி நீளத்துக்கு வெட்டி 20 குச்சிகளா கட்டி 10 ரூபாய் விற்பாங்க. அந்த வெளியூர் போற வர அந்த பீகார் மக்கள் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு கட்டு வாங்கி கையில கொடுத்து
இன்றைக்கு கூட நீங்க பாருங்க, ஒரு தமிழ்நாட்டுல வேலை செய்யற பீகார்காரனாகட்டும், ஜார்க்கண்ட்காரனாகட்டும், அசாம்காரனாகட்டும் டூத் பேஸ்ட் பயன்படுத்தணும். பெரும்பாலும் பயன்படுத்தணும். அவன் அந்த பல்குச்சிக்கு தான் வச்சுதான் பயன்படுத்தும். என்னன்னா 20 ரூபாய் அவன் மிச்சம் பண்றான், 2 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ செலவு மிச்சம். நான் பீகார்ல இருக்கும்போது வந்து அவங்ககிட்ட கேட்கறேன், என்னடா நீ இதெல்லாம் பேஸ்ட் எல்லாம் வச்சுருக்க அப்படின்னு. சார் உங்களுக்கு தெரியாது சார், இதுதான் சார் நல்லது. இதைத்தான் நம்மாழ்வார் வந்து ஒரு வீடியோல சொல்றாரு. அவர் வேப்பங்குச்சியில பல்லு வளர்க்கும் போது ஒரு வெளிநாட்டுக்காரன்னு சொன்னாராம், இது ரொம்ப நல்லது, இதனால என்ன ஆகும், ஈரெல்லாம் சுத்தமாகும், பல்லு சுத்தமாகும், ஈறு தேயாது. இன்னைக்கு பிரஷ்ல போட்டு பல்லு வளர்க்கறதுனால ஈறுகள் தேய்மானம் வருது. ஈறுகள் தேய்மானம் வந்து வர்றதுனால பல்லு வந்து பல்லுக்கான கிரிப்பு பிடிக்கிறது இல்லாம பல்லு ஆட்டம் கொடுத்து சீக்கிரமா பல்லு வந்துடுது. நம்ம கிட்ட இருக்கிற பழமொழி பல்லு போனால் சொல்லி போச்சு. அப்போ பல்லு போச்சுனாக்கா தின்ன முடியாது, பேச முடியாது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பல் செட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, நம்ம பயன்படுத்துற பிரஷ்ல இருந்து ஆரம்பிக்குது. சரி, அதுதான் போட்டோம். அந்த பேஸ்ட் வந்து நம்ம பல்குச்சியை வந்து பீகார்ல சொன்னதை வந்து அந்த பல்குச்சியை வாங்குறாங்கல்ல, பீகார்ல வேலை மரத்தை வந்து அவங்க வந்து வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு மரமா பார்க்கறாங்க. இது பல்குச்சி தரதுனால கிராமத்துல கூட அதை வச்சு விற்பாங்க. கிராமத்து பொட்டி கடையில வந்து பல்குச்சி, அது அவர்களுக்கு ஒரு 20 ரூபாயை வந்து ஈட்டி தருகிற ஒரு வருமானம். அப்போ ஆனா நம்ம இன்றைக்கு இந்திய பொருளாதாரம் என்ன சொல்லுதுன்னா, பீகார் வந்து மிக ஏழையான ஒரு மாநிலம். ஏன்னா மல்டிநேஷனல் கம்பெனியுடைய பொருட்களுக்கு அங்க வேலை இருக்கு. கோகோ வாங்கி குடிக்க மாட்டாங்க, பெப்சி வாங்கி குடிக்க மாட்டாங்க. அப்ப ஆனா கஞ்சி தான் குடிக்கிறாங்க. மல்டிநேஷனல் கம்பெனி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பொருள் அங்க விற்கிறாங்க. வித்தாலுமே கூட வந்து அவங்க கடைக்கு விற்பனைக்கு வச்சாலுமே கூட அவங்க யாரும் வாங்கி பயன்படுத்த 2% 3% தான் பயன்படுத்தும். ஆனா தமிழ்நாடு இந்தியாவில் பொருளாதாரத்துல மிக முன்னேறிய ஒரு மாநிலம் சொல்றாங்க, மல்டிநேஷனல் கம்பெனி சொல்றாங்க. அந்த மல்டிநேஷனல் கம்பெனியுடைய எப்படி சொல்றாங்கன்னா, உலக வங்கியுடைய அறிக்கை சொல்லு, நாம தான் மல்டிநேஷனல் கம்பெனியுடைய பொருட்கள் எதுவா இருந்தாலும் வாங்க. டூத் பேஸ்ட்ல இருந்து களிமண்ல செய்யற டூத் பேஸ்ட், சோப்பு, சவரக்கல், அத சவர்க்காரம், துணி சேர்த்தா சவர்க்காரம், அதுவும் வெள்ளை களிமண் செய்யறது, வாழை கட்டி, அதுவும் வந்து எங்க ஊர்ல வந்து நான்லாம் பார்த்து ஏரிக்காட்டுக்கு போயிட்டு அந்த வழ மண்ணு ஒய மண்ணுன்னு எங்க ஊர் பேச்சு வழக்கு, அதைத்தான் தூக்கி வந்து தலைக்கு வந்து போட்டு குளிச்சுட்டு வருவாங்க. எங்க அக்கா அம்மா எல்லாம் நான் குளிச்சுட்டு வந்து நான் பார்த்தேன். அப்ப அவங்க முடி ரொம்ப அழகா இருந்தது, நீட்டா இருந்தது, கருமையா இருந்தது, கனமா இருந்தது. இன்னைக்கு பொடுகுக்கு ஒரு ஷாம்பு, முடி வளர்றதுக்கு ஒரு ஷாம்பு, முடி கொட்டாம இருக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு, முடி நீளமா இருக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு, வழமையா இருக்கிறதுக்கு ஒரு ஷாம்பு. இவ்வளோ பணமும் வெளியில போகுது. நம்ம பணங்கள் எல்லாம் வெளியில போக 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 வறுமையில இருக்கிறோம். அப்ப இத அந்த ஒரு வசனபாலன் ரொம்ப அருமையா, வசன வேலன் ரொம்ப அருமையா தீர்வுகளை சொல்லியிருக்காங்க. இத எப்படிதான் கண்டுபிடிக்கணும்னா குறைக்க முடியும்னா நமக்கான பொருட்களை நம்ம பயன்படுத்தணும். நான் எங்க கிராமத்துக்கு போனேன்னா நான் பல்குச்சியில் தான் பல்ல வளர்க்குறேன். இதுக்குள்ள வீட்டுக்குள்ள இருந்தேனாக்கா அதுக்குன்னு நான் செடி எல்லாம் வளர்த்துன்னு வரேன். கொத்தமல்லி, புதினா, அப்புறமா வந்து இந்த நாயுருவி, இந்த செடியெல்லாம் நான் தொட்டியில வச்சு வளர்க்குறேன். 2 செடியை தூக்கி பல்லு வளர்த்துட்டு முடிச்சேன். பயணம் போனாதான் இதெல்லாம் கிடைக்காத டூத் பேஸ்ட். அப்ப இதனால என்னன்னாக்கா எனக்கு பல்லும் இல்லை. 4 அதுக்காக என் பல்லு சொத்தப்பட்டுன்னா பல்லு சொத்தப்பட்டு இருக்கு, வலி இல்லை, பயன்படுத்திக்கிறேன். பல் மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய வேலை எனக்கு இல்லை. எங்க கிராமத்துல நான் பார்த்திருக்கேன், இந்த புதிதாக திருமணமானவர்கள் அல்லது வந்து ஒரு 40 வயது கடந்தவர்கள் மத்தியான வேலையில வந்து பூலாங்குச்சியில எடுத்து பல்லு வளர்ப்பாங்க. அந்த பூலாங்குச்சியில பல்லு வளர்க்கிட்டு மத்தியான வேலையில தான் வளர்க்கணும். அத பல்லு அப்படி யாராவது ஒருத்தவங்க பூலாங்குச்சியில பல்லு வளர்க்கறத பார்த்தாங்கன்னா கிராமத்துல இருக்கிற பெரியவங்க வந்து அவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, எப்படி ஆண்மையை பெருக்கணும்,
என்னென்ன மருந்துகள் சாப்பிடணும், என்னென்ன அது வந்து ஒரு சமூகத்துக்கு சொல்லுகின்ற ஒரு மெசேஜா இருந்தது. பூலாங்குச்சியில பல்லு வளர்க்க இருந்தது, மத்தியான வேலையில பல்லு வளர்க்க இருந்தது, வெளியே சொல்லப்படுகின்ற சொல்ல தயங்குகிற ஒரு விஷயத்த சொல்லுகிற ஒரு மெசேஜா இருந்தது. அதை பார்த்த உடனே சமூகம் வந்து அவருக்கு ஒரு ஆறுதலா தேறுதலா நான் ஆலோசனை அவர் அவருடைய குறையை வந்து தீர்த்து வைக்கிறார். இன்றைக்கு அது வெளியே சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கு. பாலியல் குறைபாடு என்பதை வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட மருந்துகள், ஏகப்பட்டது என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க, ஏகப்பட்ட பொருள் செலவாகும். இந்த வகையில தான் நம்முடைய பணம் எல்லாம் செலவாகுதுனால இதை எப்படி நாம ஒரு குடும்பத்து அளவுல எப்படி குறைப்பது? ஒரு பாட்டில் ஹார்லிக்ஸ் வாங்குறதோ, ஒரு பாட்டில் பூஸ்ட் வாங்குறதோ, ஒரு கை வேர்க்கடலை சாப்பிட்டோம்னா அதுல எல்லாமே இருக்குது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு காலத்துல நம்ம கடலை எண்ணெய் பயன்படுத்தி, செக்கு எண்ணெய் பயன்படுத்தி, இல்ல இது வந்து பியூரிஃபைடு இல்ல, கோல்டு வின்னர் பயன்படுத்து, அதை பண்ணுங்க, இது பண்ணுங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, சூரியகாந்தி எண்ணெய் பயன்படுத்த. இன்னைக்கு இது எல்லாமே தார். சூரியகாந்தி எண்ணெய் அது எல்லாமே தார்ல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. கடலை எண்ணெய் பயன்படுத்தி, செக்கு எண்ணெய் பயன்படுத்துறது. அன்றைக்கு எண்ணெய் எதையெல்லாம் பொதுவான மக்கள், ஏழை மக்கள் பயன்படுத்தி கொண்டு இருந்தாங்க, அதையெல்லாம் இன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு பணக்காரர்கள் தன்னுடைய வாழ்நாளை அதிகரிப்பதற்காக அதை பயன்படுத்தினாங்க. மல்டிநேஷனல் கம்பெனிகளுடைய பொருட்களை ஏழைகள் பயன்படுத்தினாங்க. இதனால அவருடைய வாழ்நாள் குறையுது, மருத்துவ அதிகமாகுது, பொருளாதாரம் குறையுது. இப்ப இதை குடும்பத்து அளவுல எப்படி சரி பண்ண முடியும்? ஒரு சின்னதுதான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து எந்த அளவுக்கு பலன் கொடுத்தது அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா ஷாலினி ஜெரால்டு சொன்ன அந்த இண்டெக்ஸை வந்து நான் போடுறேன். ஏன்னா ஒரு 28 துணை தலைப்புகள் தான் கொடுத்துருக்குறேன். அந்த துணை தலைப்புகளா நான் இண்டெக்ஷன் போடும்போது நல்லா இருக்கும். வசந்த வேலனுடைய ஒரு சின்ன ஒரு விஷயம்னா, வள்ளலார் இதை ஏன் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. வள்ளலாரை எடுத்துக்கணும்னா அந்த நோக்கத்துல இருந்து கொஞ்சம் விலகி போற மாதிரி வரும். ஏன்னா வள்ளலாரும் புத்த சமய கோட்பாடுகளை பேசினவர் தான் தமிழ்நாட்டுல. அவர் தான் முதல்ல புத்த சமய கோட்பாடு பேசுறாரு. சத்திய ஞான சபைன்றாரு, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, விழித்திரு, தனித்திரு, பசித்திரு என்பது புத்தர் போதித்த புத்தம், தம்மம், சங்கம், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அது. ஆனா அது வேறு ஒரு கோணத்துல போயிடும் அப்படின்றதுனால அவருடைய அந்த கொண்டு வரல. இனி வரும் அந்த புத்தகத்தை செம்மைப்படுத்துற ஒரு காலம் வந்தா அதுக்கும் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டதற்கு வருந்துகிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றியா நன்றியா, மகிழ்ச்சி. நல்ல தகவல்களை மிக அழகாக பொருளாதாரத்துக்கு நம்ம எப்படியெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் வீழ்ந்திருக்கிறோம் என்பதையும், பொருளாதாரத்தில் நம்ம எழுச்சி பெற்று இருப்பதாக நினைக்கிற இடங்கள்ல நம்முடைய ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் இழந்திருக்கிறோம் என்பதையும் மிக அழகான ஒரு விழிப்புணர்வு செய்தியாகவும் மிக அழகாக தந்திருக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய இன்றைய நூலினுடைய ஆசிரியர் அறம்மா அமரேசன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை அன்போடு உரித்தாக்கி கொள்கிறோம். அரங்கிலே இருக்கக்கூடிய சான்றோர்கள் ஏதேனும் வினாக்கள் எழுப்ப வேண்டும் என்றால் நிச்சயமாக எழுப்பலாம், விரும்பினால். வினாக்கள் ஏதும் இல்லை என்கிற நிலையிலே நாம் நிறைவே எட்டுகிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. உண்மையாகவே சொல்ல போனால் கேளுங்கம்மா. வாழ்த்துறை யாரும் பேசுவாங்களோன்னு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். நான் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாமா? செல்லகுமாரி கலை பெருமாள் வந்திருக்காங்க. தாராளமா எடுத்துங்க, தாராளமா எடுத்துங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் செல்வகுமாரி கலை பெருமாள். நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன். புத்த ஆய்வு மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய செயலாளர். முக்கியமா நான் வந்து இந்த புத்தகத்தை பத்தி அப்படின்னு தனியா நான் சொல்லாட்டியும், இந்த புத்தகத்தில் உள்ள கண்டென்ட் அண்ட் ஆசிரியர் திரு அமரேசன் அவர்களை குறித்து ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்து அறிமுகப்படுத்தினாங்க, ரொம்ப அழகா அறிமுகப்படுத்தினாங்க. அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர், ஒரு புத்த நெறியை சார்ந்த ஒரு
சிந்தனையாளர், எழுத்தாளர், செயல்பாட்டாளர்னு சொல்லலாம். அவருடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப புதுமையா இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா அவரே சொல்லுவாரு, இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு இருந்த விஷயம்தான், நம்ம இப்ப வந்து வழக்கொழிந்து போயிட்டதுனால நமக்கு இது வந்து இப்படி தோணுது அப்படின்னு சொல்லுவாரு. அவருடைய சுற்றுச்சூழல் குறித்த இந்த சிந்தனைகள், அவருடைய அவர் எப்படி அதை வெளிப்படுத்துறாரு, எந்தெந்த விஷயங்கள் வந்து அவரு தெரிஞ்சு வச்சிருக்காரு சுற்றுச்சூழல் குறித்து, நமக்கு இப்போதெல்லாம் அவர் சொன்ன மாதிரியே வழக்கொழிந்து போன எந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து அதை வந்து ஒரு இண்டிஜினஸ் நாலேஜ்னே சொல்லலாம். அந்த சிஸ்டம்ல வந்து இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம்தான் வந்து அவரை எனக்கு நண்பராகவே ஆக்கியது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு வெளிப்பாடா இருக்கும். அவர் ரொம்ப எளிமையா எழுதுற ஒரு ஆசிரியர், ஒரு எழுத்தாளர். எளிமையான வார்த்தைகள்ல ரொம்ப பெரிய கருத்துக்களை நமக்கு தெரிவிப்பார். அதனால அந்த விதத்தில் ஆசிரியர் அமரேசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த புத்த சமய பொருளாதாரம் அப்படிங்கிற இந்த புத்தகம் இப்ப சொன்னாங்க 32 பக்கங்கள் தான் அப்படின்னு. இதை வந்து பின்னாடி நிறைய விரிவா எழுத வேண்டியிருக்கு. அதை பத்தி அவரும் செய்வாருன்னு நினைக்கிறேன். என்கிட்ட பேசும்போது கூட சொல்லியிருக்காரு. அவருடைய ஒரு உரைதான் இது அப்படிங்கிறது வந்து நமக்கு இது ஒரு முன்னோட்டம் மாதிரி தான். இதுக்கு பின்னாடி வந்து பெரிய ஒரு ரிசர்ச் ஒர்க், அவர் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி அதை வந்து ஒரு சிந்தட்டிக் ரிசர்ச்சாவே பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காரு. அதை எழுதுவாருன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அந்த நூலையும் நாம் எதிர்பார்க்கலாம். அதையும் இதே போல ஒரு அவையில் வந்து நம்ம அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். புத்தகத்தை எழுதிய ஆசிரியர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை நன்றி. இந்த புத்த சமய பொருளாதாரம் அப்படிங்கும் போது ஏதோ ரொம்ப புதுசா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை பார்த்தா நமக்கு தெரியும். மேடம் சொன்னாங்க, ஷாலினி மேடம், அந்த மாதிரி நம்ம திருப்பி வந்து கற்காலத்துக்கே போயிட முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனா நம்ம இப்ப எதிர்கொள்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அது வந்து வெறும் சுற்றுச்சூழல் பிரச்சனை மட்டும் இல்லாம இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல நம்மளுடைய உடல்நிலை குறித்த ஒரு பெரிய பிரச்சனையாவும், அதுல இருந்து பார்த்தா நம்ம வந்து ஒரு பெரிய பொருளாதார சிக்கலாவும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவா விளங்குது. இதுல இருந்து வெளிவருவதற்கான அமரேசன் அவர்களுடைய சிறப்பம்சம் என்னன்னா, எப்பவுமே அவர் ஒரு பிரச்சனையை பத்தி மட்டும் சொல்லிட்டு நிறுத்த மாட்டாரு. பல பேர் கேட்பாங்க, நாடு இதை என்ன செய்ய போகுது, நம்ம எல்லாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. அல்லது ஒரு மேலோட்டமான ஒரு பதில மட்டும், அதுக்கு தீர்வை மட்டும் சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து நல்ல தீர்வுகளை முன்வைக்கிறதுல வந்து எப்பவுமே நான் பார்த்திருக்கிறேன். தீர்வுகளை முன் வச்சுதான் புத்தகங்களை எழுதுவாரு. அது முடிக்கும் போது அதுக்கான தீர்வும் சொல்லியிருப்பாரு. அந்த தீர்வுகள் வந்து எளிதில் நம்ம வந்து செயல்படுத்தக்கூடியதாகவும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிறதாகவும் இருக்கும். அது மாதிரியான தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இந்த புத்தகத்திலையும் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து விரிவான புத்தகம் எழுதுறதுக்கு அவரை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி சார். நல்ல ஒரு திறனாய்வாகவே சிறப்பாகவே அந்த நூலை அணுகிருக்கீங்க. நல்ல இதையும் ஒரு வாழ்த்துறையாகவே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். நல்ல ஒரு ஆலோசனையாகவும் இதனை நாங்கள் எடுத்துக்கிறோம். அமரேசன் ஐயா அவர்கள் இதை நிச்சயமாக ஒரு பெரிய நூலாக அதை விரிவாக செய்வாங்க. இப்போதைக்கு அதற்கான ஒரு அடையாளமான ஒரு நூலாகவே இதை வெளியிட்டு இருக்கிறார் ஐயா அவர்களுக்கு நம்புவோம். நிறைவாக நன்றி உரைக்கு செல்வோம். ஐயோ, ஒரு வேண்டுகோள், நூலை பெறுவதற்கு முகவரியை கொடுங்கள், இல்லை போன் நம்பர் கொடுங்கள், நான் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன். சரிங்க. அமரேசன் ஐயா கொடுக்குறீங்களா? 9150 இல்ல டைப் பண்ணுங்க, டெக்ஸ்ட் டைப் பண்ணுங்க. சரிங்க ஐயா, பண்றேங்க. அதுல நம்ம பகுதியிலேயே வந்து இதுல போடுவாங்க ஐயா, சாட் பகுதியில வந்து ஐயா தகவல் போடுவாங்க. நாம அதுக்குள்ள இன்னொரு வேலையை பார்த்துட்டே இருக்கோம். நீங்க அந்த சாட் பாக்ஸ் கொஞ்சம் கவனிங்க. நன்றி. நிச்சயமாக இந்த நம்முடைய சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் வழங்கக்கூடிய இந்த 57வது மின்னூல் வெளியீட்டு விழாவானது பல்வேறு இடர்பாடுகள், பல்வேறு சிக்கல்கள் ஊடாக உண்மையாகவே இது தள்ளி போடலாமா வேண்டாமா என்கிற சிந்தனையோடு இருந்து நிச்சயமாக நல்ல நிலையில இந்த நிகழ்வானது நிகழ்ந்திருக்கிறது. அந்த வகையில இந்த அரங்கத்திற்கு தலைமை வகித்த மதிப்பிற்குரிய நம்முடைய முனைவர் ஷாலினி ஜெரால்ட் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். மிக சிறப்பாக அனைவரையும் வரவேற்ற மதிப்பிற்குரிய நம்முடைய தனித்தமிழ் தென்றல்
மன்னன் அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தமிழிசை வழங்குவதற்காக நம்ம அரங்கிலே இணைந்த மதிப்பிற்குரிய மயிலாடுதுறை கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் நன்னானே சு ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். சிறப்பான ஒரு தொடக்க உரையை நோக்க உரையாகவும் சேர்த்து நம்முடைய மதிப்பிற்குரிய புரிஞர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களுடைய செய்தியும் சேர்த்து தொடக்க உரையாக வழங்கிய பொறியியல் முனைவர் பாலமுருகன் அவர்களுக்கு நன்றியை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதை போலவே சிறப்பான ஒரு வாழ்த்துரை வழங்கிய தமிழ்நாட்டு அரசின் ஆதரவற்ற பெண்கள் மற்றும் கைம்பெண்கள் நலவாரிய உறுப்பினர் கவிஞர் ரேவதி அழகர்சாமி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை அன்போடு உரித்தாக்குகிறோம். இன்னொரு வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் இயக்குனர் நானூர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர் பேராசிரியர் முனைவர் தமிழீழன் ஐயா அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கி கொள்கிறோம். அதை போலவே இந்த நூலினை மிக நுட்பமாக ஆய்ந்து ஒரு சிறந்த திறனாய்வினை வழங்கிய மதிப்பிற்குரிய ஆசிரியர் குத்தாலம் சிறுகண்டபுரம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கவிஞர் வசந்தவேலன் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அதே போலவே அரங்கிலே இணைந்து ஒரு நல்ல ஒரு வினாவையும் ஆலோசனை வழங்கிய செந்தில்குமாரி அவர்களுக்கும் செல்வகுமாரி அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அரங்கிலே இருந்த அனைவருக்கும் சான்றோர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். சிறப்பான ஒரு நூலினையும் தந்து சிறப்பான ஒரு ஏற்புரையும் தந்த நம்முடைய அறம் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் பௌத்த அறிஞர் அறம் அமரேசன் அவர்களுக்கு நன்றியை அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி உரைப்பதற்காக இருந்த நம்முடைய சென்னை மாநில கல்லூரியினுடைய மாணவர் கவிஞர் ஜா பாலாஜி தவிர்க்க முடியாத காரணத்தால் இணையவில்லை. நன்றி உரைக்க இருந்த அவருக்கும் நன்றியை அன்போடு இந்த நேரத்தில் உரித்தாக்கி கொள்கிறோம். அரங்கில இணையலாம் என்று இருந்த அனைவருக்கும் நன்றியை பாராட்டி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். அரங்கம் 56 நூலரங்கம் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். நிறைவு செஞ்சு பையா லைவ் நிறுத்தணும். தொகுத்து வழங்கிய ஆமா முனைவர் வெற்றி நிலவனுக்கும் உங்களுடைய நன்றியை குறித்து சிறப்பாக நிறைவு செய்தோம். மகிழ்ச்சியா நம்ம பண்ணதுல என்ன ஆயிடுச்சுன்னா சாலினி ஜலாலி சகோதரி 2 இணைப்புல வந்துட்டாங்க. இவங்க போற அப்படியா? அதாவது சுற்றுச்சூழலே பொருத்தமா இன்னைக்கு வர்றதுக்கான சூழல் நிகழ்வு நடப்பதற்கான சூழலே இல்லாத ஒரு சூழல். மன்னரைய நேரலைய நிறுத்திடுவோம். அது நம்ம பால ஐயா தான் வச்சிருக்காரு. பாலசுப்ரமணியன் ஐயா தான், பாலமுருகன் ஐயா தான் அந்த போஸ்ட் இருக்கு. அப்படிங்களா? பாலமுருகன் நிறுத்தணும். பாலமுருகன் ஐயா அதை கொஞ்சம் நேரலை நிறுத்திருங்க ஐயா. இன்னும் நிறைய நண்பர்கள் வந்துட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. இன்னும் அவங்களாம் கூட இருக்கிறாங்க ஐயா. சாமிநாதன் ஐயா இருக்கிற பல்லட சாமிநாதன் இருக்காங்க. கலைமதி ராஜன் இருக்கிறாங்க. அவங்களாம் கூட ஏதாவது பேசுவாங்க. இடையில நம்ம வழக்கறிஞர் வந்தாங்க. நிறைய இருக்கிறாங்க. ஆமா, வேலுக்குடி கூட வந்தாரு. அதனால நம்ம முடிச்சிட்டோம்னா தானாவே க்ளோஸ் ஆயிடும். முடிச்சிடலாம், லைவ் முடிச்சிடலாம். செஞ்சிரும் ஐயா. நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. அது நிறுத்தினாதானே சரியாகும். அது அதெல்லாம் மன்னர் பாத்துப்பாரு. இல்லைங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் வெளியேறிடலாம். இல்ல அப்படி செய்யறாரு. அப்படி இருந்தாலும் லைவ் இருந்துட்டே இருக்கும் ஐயா. இல்ல நீங்க தான் ஹோஸ்ட், நீங்களே இது பண்ணிடலாம். யாரு? பாலமுருகன் ஐயா, நீங்க தான் ஹோஸ்ட் இருக்கீங்க. ஆமாய்யா. இப்படியே நீடிச்சதுன்னா நிறைய கோஸ்ட் வந்துருங்கய்யா. அதுக்குள்ள பண்ணிருக்கேன். ஒண்ணும் இல்ல, நீங்க இவருக்கு நம்ம தமிழில ஐயாவுக்கு மட்டும் கொடுங்க. ஐயா வீட்டுல இருப்பாங்க அவரை. சரிங்க சரிங்க. நம்ம நிறைவு செஞ்சிருவோம் ஐயா. நம்ம போன் பண்ணி
சொல்லிடுவோம், நீங்க உடனே கொஞ்சம் நியாயப்படுத்தினாங்க. ஐயா ஒரு நிமிஷம் லைவ்ல